ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து இந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்தில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். பிஷ்ஷாலி சத்ரி வஸ்ஸிர்லி அம்ரி வஹலுல் உக்தத்தும் மின் லிசானி யஃப்கஹூ கௌலி. இன்றைக்கி டேட் வந்து 7 ஷாபான் 1447, 25/1/2026 ஜனவரி இங்கிலீஷ் டேட்டு. இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா, இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயம் அப்படிங்கிற அந்த டைட்டிலுக்கு கீழே இந்த எஸ்கட்டாலஜி நம்ம தொடராக போட்டிருக்கோம். அது ஆக்சுவலாக அது முடிஞ்சு போன ஒரு சப்ஜெக்ட். அதில் சில விஷயங்கள் வந்து அது ஒரு பெண்டிங்கில் இருந்தது. சரி, அது ஒரு சந்தர்ப்பம் வரும்போது இன்ஷால்லாஹ் அதை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹோல்டில் வச்சுருந்தோம். இன்னுடைய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா, போலி மஹதியும் போலி ஈசாக்களும் அப்படிங்கிற தலைப்பு. அப்போது இந்த தலைப்பு எதுக்காக இப்போ பேசப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, சமீபத்தில் இங்கே சென்னையில் ஒரு சம்பவம் வந்து நமக்கு வந்து கவனத்துக்கு வந்தது. அது முதல்ல கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நெட்டில் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த நார்த் இந்தியாவில் வந்து இந்த பிரச்சாரம் வந்து நடந்துகிட்டு இருந்தது. இந்த ஷக்கீல் பின் ஹனீஃப் அப்படின்னு சொல்லிக்கிற ஒருத்தர் வந்து தன்னை வந்து ஈசா அப்படின்னு சொல்லியும் மஹதி அப்படின்னு சொல்லியும் தன்னைத்தானே வந்து அவர் வந்து கிளைம் பண்ணுறாரு அப்படிங்கிறது. இப்போ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து அதனுடைய பிரச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா, தாம்பரத்தில் இன்னும் சில பள்ளிவாசல்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க வந்து முதல்ல வந்து அவர் வந்து ஈசா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கிளைம் பண்ணுறாப்படி. சரி, ஈசா நபின்னு கிளைம் பண்ணுறது, அதுக்கடுத்து என்ன பண்ணுறாரு, மஹதியும் சொல்லி கிளைம் பண்ணுறாரு. ஏன்னா ஈசா நபியை போய் சந்திங்க அல்லது பையத் செய்யுங்கன்ட்டு ரசூலில் எந்த உத்தரவும் போடல. அப்போ ஈசா நபின்னா உன் இடத்துல நீ இருந்துக்கோ, என் இடத்துல நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுருவாங்க அது டீலில் அப்படிங்கிறதுனால. அப்போ பையத் செய்கிற ப்ரெஷர் யாருக்கு இருக்குது அப்படின்னா, மஹதி அலைஹிஸ்ஸலாமுக்கு தான் பையத் செய்யணும் அப்படின்றது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், சரி ஈசாவையும் மஹதியும் கொண்டாந்து மெர்ஜ் பண்ணி, ஏன்னா அது இந்த பேட்டர்ன் எடுக்கிறவங்க எல்லாருமே அது ரெண்டுமே சேர்த்து தான் எடுக்கிறாங்க, தனியாக எடுக்கிறதில்ல. ஏன் தனியாக எடுக்கிறது இல்லைன்னா, பையத்து காணாமல் போயிடும். வெறும் ஈசான்னு சொன்னால், மஹதின்னு சொன்னால் பையத்தும் சேர்த்து செய்யணும். ஆனால் மஹதின்னு சொன்னால் வேறு சில ரிவிட்டு வேறு ஊர்களில் அடிச்சிருவாங்க. அதனால் வந்து எந்த இடத்துல வந்து சேஃபாக அதை வந்து ப்ளே பண்ண முடியுமோ அந்த நாடுகள்லாம் அது ப்ளே பண்ணுறாங்க. அது இதை வச்சு மட்டுமே ஹக்கு பாத்தில் நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா இகாமத்து தீன் கூட சவுதியில் பேச முடியாது, கத்தாரில் இங்கெல்லாம் பேச முடியாது, பெரிய எந்த அறிஞர்களும் அங்கெல்லாம் இருக்க முடியாது. அது வேறு விஷயம். அப்போ அது ஒரு விஷயம் எதிர்க்கப்படுதா, ஆதரிக்கப்படுதா, அல்லது இவங்க எதிர்க்கிறாங்களா, ஆதரிக்கிறாங்களா, இதை வச்செல்லாம்
நாம் முடிவெடுக்க வேண்டியதில்லை. எப்போவுமே நம்ம வந்து குரானைத்தான் வந்து அளவுகோலாக வச்சுருக்கணும். அதுதான் ஃபுர்கானு, அதுதான் வந்து ஹக்கையும் பாத்திலையும் வந்து பிரித்து காட்டக்கூடியது. அப்போது இது சப்ஜெக்ட் எதுக்காக இதை எடுக்கிறோம் அப்படின்னா, இது வந்து தெளிவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். வெற்றிடமாக இந்த சப்ஜெக்ட் வந்து விடப்படுது. எப்படி வந்து தஜ்ஜால் சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா சில ஹதீஸ்களோடு அப்படியே அது படிச்சுட்டு மட்டும்தான் போவாங்களே தவிர அதுக்கு வந்து ஒரு டீகோடிங்கோ அல்லது அதோடைய டெப்த்து அனலிசிஸோ வந்து யாருமே வந்து அது கொடுக்கறதில்ல. இம்ரான் ஹுசைன், இஸ்ரார் அஹமது போன்ற ஒரு சில அறிஞர்கள், அதே மாதிரி சுன்னத் ஜமாத்லையும் கடந்த காலத்தில் நிறைய அறிஞர்கள் இன்னும் புக்குகள் எழுதி இருக்காங்க உருதுவில் கூட. இப்போது அந்த காசிம் சம்பலி அப்படின்னு சொல்லக்கூடியவர் கூட பார்த்திங்கன்னா மஹதி அலைஹிஸ்ஸலாமை பற்றி கிட்டத்தட்ட 440 பேஜ் புக் எழுதியிருக்கார். அது அவ்வளோ டீட்டெயிலாக எழுதியிருக்கிறார். அப்போ அந்த புக்கில் இருக்கிற ஹதீஸை தான் இவர் வந்து எடுத்து இவர் ஒரு புக்கு எழுதுறத கிளைம் பண்ணுறாரு. சரி, ஓகே. ஆனால் அந்த அளவுக்கு வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னா மக்கள் மத்தியில் வந்து அது போய் புக்குகள் வந்து இன்றைக்கி போய் யார்கிட்டையும் போய் சேர்றதில்ல. புக்கு வச்சுக்க வேண்டியது தான், நான் யாரும் வந்து போய் சேரலை. இன்றைக்கி காலம் வந்து ரொம்ப மோசமான ஒரு காலகட்டமாக ஆயிடுச்சு. ஏன்னா படிப்பறிவுங்கிறது ரொம்ப கம்மியாக ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல அவங்க வந்து இந்த பிரச்சாரம் பண்ணுற இந்த கும்பல் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் தான் மஹதி, நான் தான் ஈசா, தௌபாவுடைய வாசல் வந்து அடைக்கப்பட்டுருச்சு, அதனால் வந்து எனக்கு பையாத் செய்யாதவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க, அதனால் வந்து ப்ரெஷர் பண்ணி உடனே பையத் செய்யுங்கன்றேன். அப்போ பையத் செஞ்சதுக்கப்புறம் யோசிக்காதீங்க, நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு ப்ரெஷர் கொடுத்து அவங்கள வந்து ஒரு இதில் வந்து வைக்கிறாங்க. இப்போ இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இதுக்காகத்தான் இந்த சப்ஜெக்ட்லாம் பேசக்கூடாதுங்கிறது அப்படி இப்படின்லாம் யாரும் வந்து ஆத்தாதீங்க. ஏன்னா இந்த சைத்தான் வந்து 91 இந்த ஆர்குமெண்ட் வந்து வச்சிட்ருக்குது. 2002 பிரச்சாரம் பண்ண. நான் சேனல் ஆரம்பித்தது 2018 தான். என்ன இது நீ தான் ஆரம்பித்து விட்ட இறுதி நூற்றாண்டு அது இதுன்ட்டு. இறுதி நூற்றாண்டு நான் ஆரம்பிக்கல. அது அதான் சொல்கிறோம்ல, சரியானதை வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்துல வந்து தவறானது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். ஒரு நாள் கரெக்டான அக்கீதா நீங்கள் கொடுக்கல அப்படின்னா ஒரு தப்பான அக்கீதா ஆல்ரெடி அவனே எடுத்துக்குவான். எப்போவுமே வந்து ஒரு வெற்றிடம் வந்து இருக்காது. இப்போது இது மாதிரியான ஆட்கள் வந்து இந்தியாவில் வந்து இவங்க 1-2 கிடையாது. இது மாதிரி வந்து இந்தியாவில் மட்டும் 50 பேர் இருக்காங்க இந்த கிளைம் பண்ணுறவங்க, மஹதி நான் தான் அப்படிங்கிறது. இப்போ ஷகீல் பின் அனீப் மாதிரி ஒரு ஆள் கிடையாது, 50 பேர் இருக்காங்க. கௌஹர் ஷாயின்னு ஒரு ஆள் இருக்கான். அவன் பயங்கர பாப்புலர் இந்த விஷயத்தில். அவன் வந்து பார்த்திங்கன்னா லண்டனில் உட்காந்துக்கிட்டு அவன் வந்து இதே தான், ஈசாவும் நான் தான், மஹதியும் நான் தான், என் மூஞ்சி வந்து சந்திரனில் தெரிஞ்சது, என் மூஞ்சி வந்து ஹஜ்ருல் அஸ்வத்தில் தெரியுது, என்னுடைய கராமத்து அது, என்னுடைய கராமத்து இதுன்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக இது பண்ணிட்டு அவனெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இருக்கான். லண்டனில் மார்க்கஸ் இருக்காங்க. இந்த ஆட்கள் யாருமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அடைக்கலம் வந்து யார் கொடுத்துருப்பாங்க, இஸ்லாத்துடைய அந்த எதிரிகள் வந்து அவங்கள வந்து பயங்கரமாக பூஸ்டப் பண்ணுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ மோஸ்ட் வாண்டட் பர்சன் இன்றைக்கி உலகத்தில் யார் அப்படின்னா மஹதி தான். அதில் வந்து அவர் தேடி இருந்தால் கூட அமெரிக்கா வந்து எப்படியாவது தூக்கிடும். இங்கே வந்து இவர் இந்த ஆள் வந்து பாடேகாவுங்கிற ஒரு ஊரில் மகாராஷ்டிராவில் ஒரு சென்டர் வந்து உருவாக்கி அவர் வந்து வர்றவங்க போகிறவங்களாம் பையத்து வாங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இது மட்டும் அமெரிக்காவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுங்க, இப்போ வந்து வெனிசுலா அதிபரை தூக்கின மாதிரி பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர் கொண்டு வந்து அப்படியே அந்த பில்டிங்குள்ளே இறக்கி அந்த பில்டிங்கோடு தூக்கிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கெலாம் டெக்னாலஜி அந்தளவுக்கு வளர்ந்துருச்சு. ஏன்னா ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்துச்சுன்னா அஸ்திவாரத்தோடு ஒரு நோண்டி அப்படியே தூக்கிட்டு போய் அப்படியே லாஜிஸ்டிக்கில் கொண்டு போய் ஒரு கப்பலில் வச்சு அவர் காலையில் எந்திரிச்சாருன்னா பாங்கு வந்து அங்கே தான் கொடுத்துருவாங்க அமெரிக்காவில். சரியா? அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து டெக்னாலஜியெல்லாம் டெவலப் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இதில் இந்த மாதிரி ஆட்கள் வந்து என்ன பண்ணுறது, இவங்க வைக்கிற ஆர்குமெண்ட்ஸ் என்ன, இவங்க என்ன தாவில் பண்ணுறாங்க, இவங்க கொடுக்குற ஹதீஸ் விளக்கம் சரியா தப்பா, இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இவங்க ட்ராப்பில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னு இருக்கும். ஏன்னா அவ்வளோ இது வந்து அவங்களுடைய ஸ்ட்ராங் ஜோன். இந்த ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ஏன் அதில் போகக்கூடாதுங்கிறது பின்னாடி அந்த சப்ஜெக்ட் இந்த கிளாஸ் ஃபுல்லாக முடியும் போது உங்களுக்கு தெரியும். அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க எப்படி சொல்கிறாங்க, அவங்க என்ன ஆர்குமெண்ட்ஸ் வைக்கிறாங்க, அந்த ஆர்குமெண்ட்ஸுக்கு வந்து நம்ம கவுண்டர் ஆர்குமெண்ட்டு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படின்னா முதல் விஷயம் ஒன்று புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய பேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா 95% ஹதீஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். 5% கூட வந்து பார்த்திங்கன்னா குரான் ஆயத்து கிடையாது. ஏன்னா அவர் எழுதின புக்கு, அந்த புக்குகளில் பார்த்திங்கன்னா குரான் ஆயத்து வந்து இன்னும் சொல்ல 1% கூட நான் பார்க்கலன்னு நினைக்கிறேன். முழுக்க ஹதீஸை வச்சே தான் இது பண்ணுறேன். ஆனால் உண்மையிலே இஸ்லாத்துடைய ஃபண்டமெண்டல் வந்து குரான் தான். இப்போது இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கட்டும், மஹதி அலைஹிஸ்ஸலாம் இருக்கட்டும், இவங்க 2 பேரும் வந்து ஒரு கற்பனை கதாபாத்திரம், ஆனால் இல்லை ரியாலிட்டி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு வருவாங்க. அது வந்து முஸ்லீம்கள் ஒவ்வொருத்தரும் அதை நம்புகிறோம். அது முஸ்லீம்களுடைய அகீதாவில் ஒரு பகுதி. ஈசா நபி வானத்துக்கு உயர்த்தப்பட்டார்கள், அவர் வந்து மரணிக்கலை, மறுபடியும் அவங்க வருவாங்க அப்படிங்கிறது. இது பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் இஜ்மா இருக்குது, ஈசா நபி திரும்ப வருவாங்கன்ட்டு. போன ஈசா நபி யார், என்ன, ஒரு முஸ்லீமாக கிறிஸ்தவராங்கிறது அது தனி பிரச்சனை. ஆனால் வருவார், அவர் திரும்ப ஜெருசலமுக்கு தான் வருவார் அப்படிங்கிறதுல அவங்களும் வந்து எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. நம்மளோட எஸ்கட்டாலஜியே கதின்னு உட்காந்துட்ருக்காங்க அவங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா போதனைகள் வந்து பெருசாக நற்பண்புகள், வழிகாட்டுதல்கள், ஹிதாயத்து ஒன்றுமே இருக்காது. வெறும் எஸ்கட்டாலஜி மட்டுமே. அந்த எம்டி ஜெகன் போன்றவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து காலம் நெருங்கி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ இவங்களோட அவங்களுடைய ஆர்குமெண்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். யார் இப்போ இவங்க வைக்கக்கூடிய மொக்க ஆர்குமெண்ட்டை விட அவங்களும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி இஸ்லாமிக் பர்சனாலிட்டி, முஸ்லீம்கள் மட்டும் எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா மஹதி அலைஹிஸ்ஸலாம். அவங்கள பற்றியும் வந்து இதில் வந்து இஜ்மா இருக்குது. மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள்ங்கிறது ஷியா சன்னி மத்தியில் வந்து இஜ்மா இருக்குது. இதில் வந்து நம்மளை விட ஷியாக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் அதிகமாக மஹதி அலைஹிஸ்ஸலாமுக்காக வெயிட் பண்ணக்கூடியவர்கள். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்தியாவில் 50 பேர், ஈரானில் 3000 பேர் இருக்காங்க மஹதி அலைஹிஸ்ஸலாம். இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் வந்து கம்மி. ஏன்னா இங்கே மார்க்கெட் வேல்யூ அவன் மஹதிக்கு கொஞ்சம் கம்மிங்கிறதுனால மஹதின்னா முதல்ல யாருன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தான் இன்ட்ரொடக்ஷன் பண்ணணும். அங்கெல்லாம் அப்படி கிடையாது. குழந்தை கூட மஹதி யாருன்னு தெரியும், ஆனால் நான் தான் மஹதின்னு சொல்லிவிட்டு சீக்கிரட்டாக பையத்து வாங்கிட்டு போகிறது இருக்குது. இது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஈரானுக்கு தான் இது வந்து தலைவலி ஜாஸ்தி. அப்போ மொதல் விஷயம், இப்போ இந்த மாதிரி ஆட்கள், இந்த போலியான ஆட்கள்லாம் ஏன் ஊக்கப்படுத்தப்படுறாங்க, ஏன் வந்து இஸ்லாத்துடைய எதிரிகள் இவங்களை வளர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சில காரணம் இருக்குது. இவங்க சும்மாலாம் வளர்த்த மாட்டாங்க. ஒரு இஸ்லாமோஃபோபியாங்கிறாங்களா, இஸ்லாத்தை பார்த்து அவங்களுக்கு என்ன ஃபோபியா? நம்முடைய தொழுகையை பார்த்து இது வரைக்கும் என்ன ஒன்று அவங்க பயந்து இம்ப்ரெஸ் ஆன மாதிரிலாம் தெரில. அதுவும் ஒரு தாக்கத்தை செலுத்துதுங்கிறது தான். இன்றைக்கி அதுவும் கொஞ்சம் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து தன்னுடைய அந்த கொடூர முகத்தை வந்து உலகத்துக்கு காட்டின உடனே இந்த 100 வருஷத்தில் மனிதகுலம் வந்து எந்த அளவுக்கு மனிதத்தன்மையிலிருந்து சருகி கீழே போயிடுச்சு, அதோடைய லெவல் வந்து அதல பாதாளத்தை நோக்கி போயிடுச்சு, அதோடைய அந்த மோராலிட்டி லெவல் அப்படிங்கிறது. ஸோ அதனால் ஒரு விதத்தில் வந்து ஆன்மீக இஸ்லாத்தையும் பார்த்து இன்றைக்கி பயப்பட தான் செய்கிறாங்க. மேற்கத்திய நாடுகள்லாம் இன்றைக்கி வந்து ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், இங்கிலாண்டாக இருக்கட்டும், எல்லாம் விரட்டி அடிக்கிறாங்க. ஏன் விரட்டி அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய குழந்தைகள் வந்து இஸ்லாத்தின் மூலமாக ஈர்க்கப்படுறாங்க. அந்த பெண்கள் ஹிஜாபை வந்து விரும்பி இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஒழுக்கத்தை, ஒரு கட்டுப்பாடை அவங்களோட இருக்கக்கூடியதை வந்து அவங்க விரும்புகிறாங்க. அதே மாதிரி இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் கொள்கை லாஜிக்கலானது. அதில் வந்து அந்த ஒன்று தான் 3 தான் 1, 3 நாளும் 1 தான், 1+1 3, இந்த மாதிரியான கன்ஃபியூஷனான மேத்தமெட்டிக்கல் எரர்லாம் அங்கே கிடையாது. இங்கே வந்து சிம்பிள், அல்லாஹ் அஹத், அல்லாஹ் ஒருத்தன், அவ்வளோதான். அதனால் இந்த அக்கீதா வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாதுங்கிறதுனால, அது வந்து ஃபித்ரத்துக்கும் ஏற்புடையதுங்கிறதுனால அது வந்து சீக்கிரமாக வந்து பரவுது. அது இல்லாமல் சில விஷயங்கள் இஸ்லாம் வந்து குர்ஆன் ஹதீஸை வந்து முன்னுரிப்பு செய்யுது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா 9 அத்தியாயம் 33, 61 அத்தியாயத்தில் 9 48 28 அல்லாஹ் தான் தன் தூதரை நேர்வழியுடனும் சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பி வைத்தான். அவர் அந்த மார்க்கத்தை ஏனைய அனைத்து மார்க்கங்களை விடவும் மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக இணை வைப்பாளர்களுக்கு அது எவ்வளவு வெறுப்பாக இருந்தாலும் சரி. கொஞ்சம் வாசகம் மாற்றி இந்த மற்ற இடத்துல வரும். அப்போது இதில் வந்து என்ன விஷயம் அப்படின்னா, அல்லாஹ் ரசூலுல்லாவுக்கு வந்து இஸ்லாத்தை கொடுத்து அனுப்புனா அந்த இஸ்லாத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த மார்க்கம் மற்ற எல்லா மார்க்கங்களையும் விட, மார்க்கம்னா வாழ்வியல் நெறிமுறைகள், இது வந்து நீங்கள் கம்யூனிசம், கேபிட்டலிசம், ஏத்திசம் எல்லாமே இதில் வந்து பொருளாதாரம் சேர்ந்துருக்கு, நம்பிக்கைகள் சேர்ந்துருக்கு, அரசியல் சேர்ந்துருக்கு, குற்றவியல் சேர்ந்துருக்கு, குடும்பவியல் சேர்ந்துருக்கு, சடங்குகள் சேர்ந்துருக்கு. இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து ஒரு மார்க்கம். இப்போ இன்றைக்கி இருக்கிற சிஸ்டம் வந்து எப்படி இயங்கிட்டு இருக்குது அப்படின்னா, ஒரு கம்யூனிசம் இருக்கக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா கடவுள் கொள்கை வந்து வேறு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து எடுத்துக்குவாங்க. கடவுள் சித்தாந்தம், நம்பிக்கைகள், சடங்குகள்லாம் வேறு இடத்துல கொடுத்துவாங்க. கம்யூனிசம் வந்து பொருளாதார கொள்கை மட்டும் கொடுக்கும், என்ன அரசியல் கொள்கை மட்டும் கொடுக்கும். குடும்பவியல் இதெல்லாம் வந்து வேற ஒருத்தர் கொடுப்பாரு, சிக்மண்ட் ஃப்ராய்டு கொடுப்பாரு, ஒரு இதுக்கு வந்து கார்ல் மார்க்ஸ் கொடுப்பாரு. எல்லாம் வாங்கி ஒரு மாட்டு ஐட்டம் மனுஷ ஐட்டம் கலந்து ஒரு பேக்கேஜ் வந்து உருவாக்கி இவங்க வச்சுருப்பாங்க.
ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கேஜ் 100% பியூர் பேக்கேஜ் ஒன்று ஹோலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னா அது வந்து இஸ்லாத்தில் மட்டும்தான் இருக்குது. அதில் தான் எல்லாமே இஸ்லாமயம், அதுவும் எல்லாமே குரான்லேயே இருக்குது. அப்போ இது மாதிரியான ஒரு சாலிடு பேக்கேஜ் வந்து யார்கிட்டையுமே அது கிடையாது. அதனால் எல்லாரும் பயப்படுறாங்க. இந்த பேக்கேஜ் மட்டும் தன்னுடைய ஒரிஜினல் வடிவத்தில் வெளிப்பட்டு விட்டால் இது மொத்த உலகத்தையும் விழுங்கிரும். அதாவது திணிக்கிறது கிடையாது. முஸ்லீம்கள் போய் படையெடுத்துட்டு அங்கங்கே போகிறது கிடையாது. இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவுடைய காலகட்டம், புரியுதுங்களா? ஜப்பார் பாய் பிரியாணிங்கிறது இங்கே மெட்ராஸில் இருந்த பிரியாணி இன்றைக்கி எங்கே வரைக்கும் ஜப்பார் பாய் டிமாண்ட் ஆகிப்போச்சு, புரியுதா? அது நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா உலகம் பூரா பிரான்ச்சஸ் ஓப்பன் ஆயிரும். அது பிரியாணியாக இருக்கட்டும், தீனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே போயிடும். இன்றைக்கி வந்து பக்லாவாங்கிறது துருக்கியுடைய ஸ்வீட்டு. இன்றைக்கி வந்து ஈரோட்டில் பக்லாவா கிடைக்கும், எல்லா ஊர்லேயும் கிடைக்கும் பக்லாவா டிஷ்ஷு. அது மாதிரி இன்றைக்கி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி எது இருந்தாலும் குளோபலாக தான் போகும், சரியா? அப்போ அந்த அடிப்படையில் இஸ்லாம் வந்து ஒரு அபாயமாக பார்க்குறாங்க இஸ்லாத்துடைய எதிரிகள். இப்போது இஸ்லாமுங்கிறது கண்டிப்பாக அது வந்து மேலோங்க செய்வான் அல்லாஹ். இது வந்து அல்லாஹ் குரானில் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹதீஸ்கள்லையும் இதற்கான சான்றுகள் வந்து நிறைய பார்க்க முடியும். உதாரணத்துக்கு அல்லாஹ் எனக்காக பூமியை சுருக்கி காட்டினான், அதன் கிழக்குகளையும் மேற்குகளையும் நான் பார்த்தேன், எனது உம்மத்தின் ஆட்சி எனக்கு காட்டப்பட்ட அந்த எல்லைகள் அளவு நிச்சயமாக சென்றடையும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது வந்து முஸ்லீமில் 2889 ஹதீஸ். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸு முஸ்னத் அஹமதுல்லா சஹி இப்னு ஹிப்பானில் இருக்குது. இதில் வந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த மார்க்கம் இரவும் பகலும் சென்றடையும், எல்லா இடங்களுக்கும் சென்றடையும். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை ஒவ்வொரு களிமண் வீடாக இருந்தாலும், ஒவ்வொரு கூடாரமாக இருந்தாலும், அது குடிசையாக இருந்தாலும் கொண்டு சேர்க்காமல் விடமாட்டான். இதன் மூலம் கண்ணியமானவர்களுக்கு கண்ணியத்தையும் இழிவானவர்களுக்கு இழிவையும் அல்லாஹ் வழங்குவான். இஸ்லாத்தின் மூலம் அல்லாஹ் கண்ணியத்தையும், குஃப்ரின் மூலம் அல்லாஹ் இழிவையும் ஏற்படுத்துவான் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு குடிசை கூட மிஞ்சி இருக்காது. இஸ்லாமுடைய குடையின் கீழ் அது வந்துடும். எல்லோரும் முஸ்லீமாக மாறிடுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இஸ்லாமிக் சிஸ்டம் இருக்கும், அந்த சிஸ்டத்துக்கு கீழே நம்ம வந்துடுவோம். இப்போ இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய சிஸ்டம் வந்து தஜ்ஜாலுடைய சிஸ்டம். இப்போ அந்த சிஸ்டத்துக்கு கீழே இப்போ இன்றைக்கி நம்ம இருக்கோம். நமக்கு மேலே இருக்கக்கூடிய குடை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா குஃப்ருடைய சிஸ்டம். அது உலகத்தில் நீங்கள் எந்த சவுதியில் இருந்தால் கூட தஜ்ஜாலுடைய சிஸ்டத்துக்கு கீழே தான் நீங்கள் இருக்கீங்க. இன்றைக்கி ஹஜ் உம்ராவே வந்து தலைமை தாங்கிறது யார்? தஜ்ஜால் தான் தலைமை தாங்கிறோம். இப்லீஸுடைய ஏஜென்ட்டுகள் தான் உங்களுக்கு வந்து காபத்துல்லா கொடுக்குறாங்க, உங்களுக்கு வீசா கொடுக்குறாங்க, உங்களுக்கு அவங்க ஸ்டாம்பு குத்துனா தான் நீங்கள் போக முடியும். அதுதான் இன்றைக்கி வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இதுதான் நடக்கும். இது வந்து முஸ்னத் அஹமதில் 16957, சஹி இப்னு ஹிப்பானில் 6699 ஹதீஸ். இதில் இன்னொன்று கூடுதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் விரிவாகவும் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு முஸ்லீம் வந்து ஆழமாக நம்பியே ஆகணும். ஏன் அப்படின்னா அதுக்காக உழைக்கக்கூடிய வேலை இருக்குது. வெறும் நம்புறது, உட்காந்து கனவு காண்றது இல்லை. நம்மலாம் இப்படி ஆயிடுவோம், ஒரு காலத்தில் நம்ம பெரிய ஆள் ஆயிடுவோம், இதெல்லாம் கிடையாது. இது வந்து மனித உழைப்பின் மூலமாக பெறப்படக்கூடிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு. அதுதான் ரசூலுல்லாஹ் வந்து சொல்கிறாங்க. அது எனக்கு உம்மத்தினருடைய ஆட்சிங்கிறாங்க. உம்மத்தினர் தான் வேலை செய்வாங்க. ஹஜ்ஜத்துல் விதாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒப்படைச்ச பொறுப்பு இது. இதுதான் இந்த நாங்கள் சூப்பர் முஸ்லீம் சேனலில் இதோடைய பேஸே இதுதான். இந்த 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 விஷயத்தை தான் நம்ம மையப்படுத்தி நம்ம வந்து இந்த பிரச்சாரமே மேற்கொண்டுட்ருக்கோம். இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் உங்களிடத்தில் நபித்துவம் இருக்கும். இப்போ இந்த ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இப்போ நான் இருக்கேன், நபி இருக்கேன், நபித்துவம் இருக்கும். அல்லாஹ் விரும்பும் வரையில் அது இருக்கும். பின்னர் அல்லாஹ் அதை நீக்குவான். அதன் பின் நபித்துவத்தின் வழிமுறையிலான ஹிலாஃபத் இருக்கும். ஃபஸ்ட்டு ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டம், வஹி வரக்கூடிய காலகட்டம். இரண்டாவது வித்தவுட் வஹி நேர்மையானவர்கள், நல்லவர்கள், குலஃபாய் ராஷிதீன்களுடைய காலகட்டம். இது ரெண்டாவது. பின்னர் அல்லாஹ் அதை நீக்குவான். அதன் பின் கடித்து தின்னும் மன்னராட்சி ஏற்படும். அல்லாஹ் விரும்பும் வரையில் அதுவும் இருக்கும். அதுக்கப்புறம் கடித்து தின்னும் மன்னராட்சி, அது வந்து உமையாக்களுடைய ஆட்சி. அலி ரலியல்லாஹுக்கு ஹசன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஆட்சிக்கு பிறகு தொடரக்கூடிய அந்த ஆட்சி அது கடித்து தின்னும் மன்னராட்சி அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. பின்னர் அல்லாஹ் அதையும் நீக்குவான். அதற்கப்புறம் இன்னும் கேடுகட்ட ஆட்சி வரும். கட்டாயப்படுத்தும் அடக்குமுறை செய்யும் ஆட்சி ஏற்படும். அந்த ஆட்சியில் தான் இன்றைக்கி நம்ம உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். என்ன பிரச்சனை, என்ன நமக்கு அந்த கட்டாயம் ஏன் தெரியறதில்லை அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட் இருக்கிறதுனால நமக்கு அது கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. அந்த காலத்தில் ஜெயிலில் டிவி கிடையாது, இன்றைக்கெல்லாம் ஜெயிலில் டிவி இருக்குது. அந்த காலத்தில் ஜெயிலில் வந்து அடைச்சிருவாங்க 6 மணி ஆச்சுன்னா, இன்றைக்கி வந்து ஜெயிலில் வந்து நம்மளே வந்து உட்காந்துக்குவோம். நம்ம வீடு
சொல்கிறேன், அதுவும் ஜெயில் தான். சரியா? ஒவ்வொருத்தரும் வந்து சுதந்திரமாக திறந்து விடப்பட்டிருக்கோம், ஆனால் எல்லோரும் அடிமைகளாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து உலகம் வந்து அடிமைத்தனமாக தான் இருக்குது. அடிமைன்னா என்ன? கப்பம் கட்டணும், சம்பாதிக்கிறதெல்லாம் யாருக்கு கொடுக்கணுமோ முதலாளி தான் கொடுக்கணும், உங்களுக்கு சேராது. அடிமை வந்து நினச்சாலாம் ஓனரை மாற்றிக்க முடியாது. அடிமை வந்து ஓனர்லாம் மாற்ற முடியாது, உங்களுக்கு பிடிக்காததெல்லாம் செய்ய முடியாது. பணம் இருக்கிறவனுக்கு நீங்கள் என்ன வேலையும் செய்யலாம், பணம் இல்லாதவன் செய்ய முடியாது. அதனால் இந்த ஒரு அடக்குமுறை ஆட்சி வந்து இன்றைக்கி இருக்கும், முல்கன் ஜபரியன். இதில் எனக்கு கூத்து என்னென்னா, இந்த ஹதீஸை எடுத்து போட்டு ChatGPTயில் போட்டால் அதுவே காலகட்டத்தையும் சொல்லுது. நீங்கள் இப்போ இதில் தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படிங்குது. ரைட், ஓகே. அது சொல்லு, முல்கன் ஜபரியன் தான் இப்போ அடக்குமுறை செய்யும் கட்டாயப்படுத்தும் ஆட்சி. இந்த ஆட்சியில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அடுத்த பீரியடு வந்து கிலாஃபத்து. அதை பற்றி இன்னும் உங்களுக்கு டீட்டெயில் வேணுமா அப்படிங்கு. வேணாம்ப்பா, என்கிட்ட இருக்கு அந்த டீட்டெயில், அதுதான் நாங்கள் வச்சுருக்கோம், எங்களுக்கு டீட்டெயில் தெரியும் அப்படிங்க. அதில் வந்து நபித்துவத்தின் வழிமுறையிலான கிலாஃபத் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்ல. இப்போ இதுதான் பாயிண்ட். இப்போ மறுபடியும் வரக்கூடிய கிலாஃபத் எப்படிப்பட்டது? கிலாஃபத்து ராஷிதா மாதிரி திரும்பக்கூடியது இருக்குது அப்படி. இப்போ இது வந்து எப்படி வரும்? இது பெரிய கொஸ்டின். வேலையும் பெருசு, ஏன் வேர்ல்டு குளோபலாக இருக்கணும். அப்போது யார் யார் என்ன ரோலு ப்ளே பண்ணுவாங்க, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, பிளாங்க்லாம் இல்லை, குரானில் இருக்குது. எல்லாமே குரானில் வந்து அல்லாஹ் வந்து கைட் பண்ணுறான். அப்போ இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹமதில் 18,430. அப்போ இந்த விஷயமெல்லாம் இருக்கும் பொழுது இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹதீஸ்கள், இந்த முன்னறிவிப்புகள் இருக்கு இல்லையா, இது சொல்லக்கூடிய ஒரு செய்தி, மகத்தான செய்தி. இப்போ இந்த செய்தியை தான் வந்து அவங்க வந்து தப்பாக இது பண்ணுறாங்க. இஸ்லாத்தை வந்து இது நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக போலியான இஸ்லாமிய அழைப்பாளர்களை உருவாக்குறாங்க. அவர்கள் மூலமாக சொல்லப்படக்கூடிய செய்தி, அதுக்கு நிறைய ஃபண்டிங் நடக்குது. இந்த வஹாபிசம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டிங் பண்ணி, அமெரிக்காவுடைய கைடன்ஸ் படி தான் ஃபண்டிங் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு மன்னர் முகமது பின் சல்மான் வந்து அவர் வந்து சொல்கிறார். என்ன அதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து நிறையா அதோடைய சூழ்ச்சி வலைகள் நிறைய இருக்குது. இதில் வந்து சம்பளி, அவர் அந்த காசிம் சம்பளிங்கிறவர் அவர் எழுதுகிறார் புக்கில். அவர் எழுதும்போது மஹதி இந்த விஷயம்லாம் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து இது இவ்வளோ பெரிய புக்கெல்லாம் எழுதுறதுக்கு தேவை வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, உஸ்மானிய கிலாஃபத்து இருந்த வரைக்கும் இது சிலபஸ்லாம் வந்து கத்துக்குட்டி சிலபஸ், இது ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சு வச்சுருந்த சிலபஸ்ஸு. அதுக்கப்புறம் அந்த பாடத்திட்டம்லாம் அதை நீக்கிட்டாங்க. இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து நீக்கிட்டதுனால நமக்கு வந்து தெரியாமல் போகுதுங்க. சுன்னத் ஜமாத் ஆலிம் தான், தேவபந்த் ஆலிம் தான், ஆனால் ஹாக்கிமத் வந்து என்னங்கிறது அவருக்கு தெரியுது. நம்ம என்ன நினைக்கிறோம், இது வந்து இதோடைய ஸ்காலர்ஸ் தனி அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, மெயின் ஸ்ட்ரீமே வந்து அல்லாவுடைய ஹாக்கிமத்னா என்னன்னு தெரிஞ்சு தான் வச்சுருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அதை வந்து தூக்கி பிடிச்சி அதை வந்து முன்னாடி வந்து அதை வந்து பொது வெளியில் அது வந்து பரவலாக போய் சேர்ந்துருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, அதுதான் குறையா இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், இது வந்து ஒரு நாளில் நடந்துடும் இந்த மேஜிக்லாம். அதனால தான் பயப்படவும் செய்கிறாங்க. இஸ்ரா நம்மளுடைய மாணவர்கள், மௌலானா மௌதூதியுடைய மாணவர்கள் அல்ல, ஆக்சுவல் குரானுடைய மாணவர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து இதை நம்புகிறாங்க. இந்த ஆயத்தை நான் சொன்னால 9:33. இப்போ இப்னு கசீருடைய தப்சீர் எடுத்து பாருங்கள், இதுதான் இருக்கும். இந்த ஆயத்துக்கு என்ன மீனிங்னு பாருங்கள், இஜ்மாவாக இருக்கும். இந்த 3 ஆயத்துக்கு என்ன மீனிங்னு பாருங்கள். உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவும், இஸ்லாத்தின் கீழ் உலகம் வரும். இது இந்த 3 குரான் ஆயத்துக்கு நீங்கள் போட்டு எந்த தப்சீர் எடுத்து வேணாலும் பாரு. இன்றைக்கி எவனாவது வந்து இங்கிலாந்துலேருந்து வந்து எவனாவது தப்சீர் எழுதுனா தான் ஆச்சு. இதை மறுத்து பேசுகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காதியானி, இந்த சைத்தான அதான் பேசுகிறான், சைகில் பின் ஹனீஃப். அவன் என்ன பேசுகிறான், இஸ்லாமுங்கிறது மதம்ங்கிறான், இஸ்லாத்தில் வந்து அரசியல் கிடையாதுங்கிறான், ஆட்சி அதிகாரம்லாம் வந்து துனியாதாரிகளுடைய வேலை அப்படிங்கிறான். எப்படிப்பட்ட ஈசா நபி பாரு, வந்து செய்ய வேண்டிய வேலையை இப்போ வந்து என்னாச்சு, மேயிற மாடு நக்கற மாடு கெடுத்து விட்ட மாதிரி ஆல்ரெடி விளங்கி வச்சுருக்கணும், சும்மா உட்கார வச்சிடலாம்ல. நான் ஈசா நபி நானே சும்மா உட்காந்துட்ருக்கேன், நீ எங்கடா கிளம்புறேன், முடிஞ்சு போச்சா சொல்லி, அப்போ உட்கார வச்சிட வேண்டியதுதான் இப்படியே கிடப்பில். அப்போது இது வந்து இப்போ இந்த வழிகேட்டில் வந்து ஏன் போய் அவங்க மக்கள் போய் விழுவுறாங்க, இதுவும் யோசிக்கணும். ஒரு விஷயம், அதாவது இந்த தப்லீக் ஜமாத்காரங்க போகிறாங்க, அவங்க போய் இது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து குரான்கிட்டருந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்காங்க. குரானுடைய இல்ம் வந்து அவங்ககிட்ட கிடையாது. குரானை வந்து அவங்க படிக்கிறதும் அதை ஆய்வு பண்ணுறதும் சிந்திக்கிறதும் வந்து அவங்க பேன் பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி
நீங்களே கேளுங்க. நாம் வந்து இப்போ அநியாயமெல்லாம் பள்ளி சொல்லலை. நீங்கள் உங்கள் லோக்கலில் இருக்கிற ஒரு இமாம் இருந்ததுனாலும் கேட்டுங்க, அல்ல தப்லீக் ஜமாத்தோடைய அமீர்கிட்ட கேளுங்க. குரான் வந்து நாங்கள் வந்து ஓனாக படித்து நம்ம வந்து சிந்திச்சு அது வந்து அது முத்தாலா பண்ணலாமா அப்படின்னு கேளுங்க பாருங்கள். இல்லைம்பாங்க, கூடாதும்பாங்க. புரியுதுங்களா? அது ஒழுங்காக படிக்கணும், அது வேறு விஷயம்னு வச்சுக்கிங்க. அது வந்து குரானுங்கிறது இப்போ படிக்கிறதுங்கிறது சும்மா ஒரு வெறும் ஒரு மொழியாக்கம் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த மொழியாக்கத்தில் இருந்து தோன்ற கருத்துக்களை வந்து வலிஞ்சு நான் வந்து விளக்கம் கொடுத்து அப்படி கொண்டு போகிறது, அதெல்லாம் பயப்படணும். குரானுங்கிறது அதுக்கு ஒரு முறை இருக்குது. அதை வந்து முறைப்படியாக அதை அணுகணும். அது எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிவிட்டு குரானை வந்து எல்லோரும் வந்து எந்த ஒரு கல்வியாக இருக்கட்டும் அப்படி தான். நீங்கள் சாதாரணமாக 10வது புக்கு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பாடம் நடத்துனீங்கன்னா வேலை கேட்க, அதுக்குன்னு டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடித்து அது பக்காவாக அதுக்குன்னு சில இது இருக்குது. இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, மதரசா இந்த மாதிரியான ஆட்கள் இவங்க மட்டும்தான் படிக்கிறாங்க. பப்ளிக்கிட்ட வந்து குரானுடைய அவ்வளோ ரீச் கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த வேக்யூம் வந்து இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இக்காமத்து தீன், இந்த ஹாக்கிமத்து, இந்த குரானை பற்றி ஓரளவுக்கு அறிவு இருக்கிறவங்க இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த சப்ஜெக்டை அறகுறையாக ஸ்டடி பண்ணிவிட்டு இதெல்லாம் நடக்கும்னு இருக்குது அப்படின்ன உடனே என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரியான ஆட்கள் வரும்போது பரவாயில்லையே டக்குன்ட்டு நம்ம போய் இதில் ஜாயின் ஆகிக்கலாம் அப்படின்னு. இது வந்து கிட்டத்தட்ட பார்க்கும்போது இது வந்து ஒரு வகையான ஆசை. சரியா? எப்படி வந்து சடங்கு சம்பிரதாயங்கள் வந்து நம்மளை காப்பாற்றிடும், நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி ஒரு போலியான ஒரு பிம்பம் என்ன அப்படின்னா, இஸ்லாம்னாலே ஷஹாதத் தான், இஸ்லாம்னாலே போர் தான், எடுத்தோன்னே போர் தான், பிரச்சாரம் அந்த பங்கெல்லாம் கிடையாது. எடுத்தோடனே போர் தான். ஷஹீதுக்கு தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய மதிப்பு, அவருக்கு தான் வந்து மிகப்பெரிய கூலி அப்படின்னு அப்படி எடுக்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு துர்பாகியசாலி. அவர் ஷஹீத் கிடையாது. எங்கே ஷஹீதானார்? நார்மல் டெத்து தான் மௌத்தானாங்க. நீங்கள் யாரை பெரிய ஆள் நினைக்கிறீங்களோ, ஜியாதில் காலித் பின் வலிதா அவரே நார்மல் டெத்து தான், அவரே ஷஹீது கிடையாது. அப்போது இஸ்லாம் வந்து அப்படி கிடையாது. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லாட்ரி சிஸ்டம்லாம் கிடையாது. ஏதோ ஒரு வகையில் மௌத்தாவர்களுக்கும் ஏதாவது ஈசா நபி இந்த ஆள் வைக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட் பார்த்திங்கன்னா ஏதோ ஐஸ் நம்பர் ஒன்று விளாட்ற மாதிரியும், நான் ஒளிஞ்சிக்குவேன், என்னை கண்டுபிடிச்சி பையன் செய்கிறவங்களுக்கெல்லாம் சொர்க்கம் அப்படின்ட்டு இவன் போய் அண்டர் கிரவுண்ட் ஆகிட்டு ஒரு நபின்னா ஒரு தாவா செய்யணும், ஒரு பிரச்சாரம் பகிரங்கமாக வைக்கணும், உலகத்துக்கே அழைப்பு கொடுக்கணும், அதெல்லாம் விட்டு போயிட்டு இவனை எவ்வளோ தேடினாலும் கிடைக்க மாட்டேங்கிறான். இருக்கான செத்தானு தெரியாது, அது வேறு விஷயம். என்ன அது செத்து போனால் கூட அது கண்டினியூ பண்ணலாமா? அவருக்கு சாவே கிடையாது. மேலே 2000 வருஷம் வாழ்ந்தவர் கீழே வாழ மாட்டார், போடன்றோம். என்ன எங்கேருந்து போய் நீங்கள் அவரெலாம் சாவலை, அவர் மேலே மட்டும் என்ன செத்தாரா அப்படின்றோம். அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஒரு தப்பாசை வந்து கிரியேட் பண்ணிடும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே வந்து இஸ்லாத்தை வந்து மந்திரத்தில் வந்து மாங்காலாம் பறிச்சிடல. பத்ரில் வந்து மலக்குகள் வந்தாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் எத்தனை சஹாபாக்கள் பத்ரில் கொல்லப்பட்டாங்கங்கிறது தெரியாது. பத்ர்லேயும் கொல்லப்பட்டிருக்காங்க சஹாபாக்கள், நம்ம ஆளுகளுக்கு தெரியாது. எல்லாமே நினச்சிட்டு இருக்கிறது என்ன, ஃபேண்டசி வார் மாதிரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த கேப்டன் அமெரிக்கா மாதிரி இந்த அவெஞ்சர்ஸ் பார்த்துட்டு எல்லாம் அந்த மைண்ட்லேயே சுற்றுற. ரசூல்லா வந்தால் அவர் அடிக்க முடியாது. ரசூல்லாவே மௌத்தா கீழே விழுந்துட்டாங்கன்னு நினைக்கிற அளவுக்கு உஹது போரில் வந்து அவங்களுடைய நிலைமை இருந்துச்சு. இது குறுக்கு வழியை வந்து அவங்க தேர்வு பண்ணுறாங்க. ஆனால் ரசூல்லாவுக்கே அல்லாஹ் வந்து அதை அலோவ் பண்ணல. பாரசீகத்தையும் ரோமாபுரியும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அற்புதங்கள் மூலமாக ஏதாவது இது பண்ணாங்களா, மாயமந்திரம் பண்ண? ஒன்றும் பண்ணல. சஹாபாக்களும் போய் மாயமந்திரம்லாம் பண்ணல. அவங்களுடைய ஒட்டகங்கள்லாம் வானத்தில் பறந்துச்சா? ரோட்டில் தான் நடந்துச்சு. 6 பேர் போகணும் தபுக் போரில். எப்படி 6 பேருக்கு ஒரு ஒட்டகம், ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு ஆள் உட்காரணும், மறுபடியும் மீதி 5 பேர் நடப்பாங்க. அதில் மறுபடியும் ஒரு ஆள் வந்து உட்காரணும், மீதி 5 பேர் அப்படியே சைக்கிள் மாறிட்டே இருக்கும். இதில் ரசூல்லாவும் ஒருத்தர். ரசூல்லா நினச்சிருந்தான் அந்த ஒட்டகம் 6 பேர் உட்காந்து ஒவ்வொரு ஒட்டகமும் 6 பேரை தூக்கிட்டு போய் அப்படிலாம் போயிருக்கலாம்ல. அந்த மாதிரி கற்பனையெல்லாம் எதுவுமே நடக்கலை. 800 கிலோமீட்டர் இப்படி தான் போச்சு அந்த பயணம். அல்லாஹ் வந்து ஒரு லாஜிஸ்டிக்ஸ் ஃபெசிலிட்டி கூட அவங்களுக்கு பண்ணி கொடுக்கல. மண் செலவாகவும் கொடுக்கல, மண் தான் இருந்துச்சு, செலவாகவும் இல்லை, ஒன்றும் கிடையாது. என்ன ஒரு வேறு சம்பளத்தை எடுத்து கடவாய்ப்பல்ல வச்சுக்கிட்டாங்க. அதுதான் ரேஷனு. யாருக்கு? ஆர்மிக்கு. ஒரே பேரிச்சம்பழம் அது வாயில் வச்சுக்கணும், அது எச்சில் ஊறிக்கிட்டே இருக்கணும், அதில் தான் ட்ராவல், அதுதான் ஃபுட்டு. சரியா? தண்ணியே வந்து ரொம்ப ரேராக தான் கொடுப்பாங்க.
என்ன ஒழு செய்கிறது எல்லாமே ரொம்ப கஷ்டத்துலேயும் கஷ்டம். அதெல்லாம் அந்த பாதையை கடந்து வந்து தான் சொர்க்கம். 23 வருஷம் பெண்டு கழட்டுருச்சு அவங்களுக்கு. எல்லாம் சொல்கிறான் முதுகை முறிக்கக்கூடிய சுமை அப்படின்றான். அதெல்லாம் தாண்டி தான் ஒவ்வொருத்தரும் அடைய முடியும். இதுதான் இந்த குறுக்கு வழிகள் வந்து என்ன பண்ணுறான் இப்லீஸு காமிச்சிடுறான். இதுதான் அதாவது துனியாவுடைய ஆசை மட்டும் இப்லீஸ் வந்து காட்டுறதில்ல, மறுமையிலே ஜெயிச்சிடலாங்கிற ஆசையும் வந்து இப்லீஸ் காட்டுவான். இது உதாரணத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இப்லீஸ் எப்படி வழி கெடுத்தான்? அல்லாஹ் ஏதாவது வாங்க உங்களுக்கு வந்து நான் வந்து அமெரிக்காவுடைய அதிபர் ஆக்குறேன் இப்போலாம் சொன்னானா? ஏதாவது துனியாவில் வந்து உங்களுக்கு பெண்களை வந்து நான் கொடுக்குறேன், நான் வந்து பொருளாதாரத்தை கொடுக்குறேன், நீங்கள் விரும்பக்கூடிய உணவுகளை இதெல்லாமா சொன்னான். என்ன 7வது அத்தியாயத்தில் 20 வருஷம் நல்லா சொல்கிறான். விறுவிறுக்காக மறைக்கப்பட்டிருந்த வெட்கத்தலங்களை பற்றி புரிய வைப்பதற்காக ஷைத்தான் அவ்விருவருக்கும் தீய எண்ணத்தை ஏற்படுத்தினான். இருவரும் வானவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்பதற்காகவோ நிரந்தரமாக இங்கே தங்கிவிடுவீர்கள் என்பதற்காகவோ தவிர உங்கள் இறைவன் இம்மரத்தை உங்களுக்கு தடை செய்யவில்லை. வானவர்களாக மாறிடுவீங்க. இது என்ன ஆசை? இது நல்ல ஆசை தானே ஆதம் நபி வச்சது. இது இப்படி தான் நீங்கள் நல்லவங்களாகவே இருந்தாலும் நல்ல ஆசையே வச்சிருந்தாலும், ஆனால் நீங்கள் வந்து சிந்திக்காமல் போய் அல்லாஹ்வுடைய உத்தரவு மாற்றமாக நீங்கள் போய் அதை அடையலாம்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கப் போவது இப்லீஸுடைய ஏமாற்றும் வாக்குறுதிகளே. உழைப்பின் பாதையை விட்டு குறுக்கு வழியில் சொர்க்கம் செல்லலாம்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே. ஏன்னா இது இப்போது இதில் என்னென்னா இதில் சில சகோதரர்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சரியா? அவங்களுக்கு வந்து இது சிரமத்தை வந்து அது வந்து அவங்க என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். இதுதான் ஃபேக்ட். இதுதான் ரியாலிட்டி. மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்தாலும் ஒரு அற்புதமும் நடக்காது. ஈசா நபி வந்தாலும் ஒரு அற்புதமும் இனியும் நடக்காது. ஈசா நபி போகும்போதே ஒன்றும் பண்ணல. அவங்களே அவங்களுடைய அட்டம்ப்டே வந்து ஃபெயிலில் தான் முடிஞ்சுது. ஈசா நபி ஒன்றும் சக்ஸஸ்ஃபுல்லான ரூலர் கிடையாது. அவங்க வந்து ஒரு ஸ்டேட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணவே இல்லை. அவங்களுடைய மிஷன் ஃபெயில்டாச்சு. ஈசா நபி இப்போ வந்தால் மட்டும் ஈசா நபி அப்படின்னா பண்ணிட முடியும். இன்னும் கஷ்டம் ஈசா நபிக்கு. போன தடவை இருந்ததை விட கஷ்டம். போன தடவை யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இருந்தார் உண்மைப்படுத்துறதுக்கு. ஜெருசலம் ஒரு அத்தாரிட்டி இருந்துச்சு. என்ன அம்மா மரியம் மாதிரி தூய்மையான ஒரு தாய் மாதிரி இருந்தாங்க. அதெல்லாம் வச்சுக்கிட்ட அல்லாஹ்வுடைய அற்புதங்களை வச்சுக்கிட்டு அவ்வளோ அற்புதங்கள் செஞ்சு கூட அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஒரு கவர்மெண்ட் அவங்களால ரெடி பண்ண முடியல. ஃபெயில்டுன்னு நான் எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன்னா தோற்று போனாருன்னு சொல்லலை. அவங்களுக்கு மறுமையில் வெற்றி தான். நீங்கள் எந்த முயற்சிகள் நம்முடைய முயற்சிகளும் தோற்று போனாலும் நமக்கு அல்லாஹ் நாடினா அல்லாஹ் அங்கீகரிச்சிட்டா அது மறுமையில் வெற்றி தான். அந்த வகையில் எந்த நபிமார்களும் தோற்றவர்கள் கிடையாது. அவங்களுடைய எந்த முயற்சிகளும் அங்கீகரிக்கப்படும் அல்லாஹ்விடத்தில். அதுதான் விஷயம். அப்போ இந்த இடத்துல என்ன விஷயம்னா இவன் ஷைத்தான் வந்து என்ன சொல்கிறான்? வானவராக போயிடுவீங்க, நிரந்தரமாக சொர்க்கத்தில் தங்கிடு. சொர்க்கத்துக்கான பாதையை தான் காமிச்சான். நரகத்துக்கெல்லாம் கூட்டு போல. சொர்க்கத்தில் பர்மனெண்ட்டாக தங்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், கேட்குறீங்களா? இந்த மரத்தை சாப்பிடுங்கன்னு. இப்போ இவர் என்ன யோசிச்சிருக்கணும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் என்ன சொன்னான்? இதே தான் நம்மளும். நமக்கு ஒருத்தன் ஆஃபர் கொடுக்குறான், நானே சொல்கிறேன் நாளைக்கு மூளைக்கு இருக்காய் போயின்னு வச்சுங்க. அப்போ கூட நீங்கள் குரானோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஒரு விஷயம் குரானில் சொல்லப்பட்டிருக்கு. குரான் தான் நமக்கு பாதுகாப்பு. நீங்கள் ஹதீஸு குரான்லேயே வந்து ஏமாற்ற முடியும். அதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அல்லாஹ் குரான்லேயே சொல்கிறான். இப்போ இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் உங்களுடன் இருக்கவில்லையா என்று அவர்களை அழைப்பார்கள். நரகத்தில் சில பேர் இருப்பாங்க. அதில் வந்து நான் அவங்க கேட்பாங்க சொர்க்கவாசிகளை பார்த்து, நாங்கள் உங்களை இருக்கலையா அப்படின்னு. அவ்வாறு இல்லை, உங்களை நீங்களே துன்பத்தில் ஆழ்த்தி கொண்டீர்கள். நீங்களே உங்களை துன்பத்தில் ஆழ்த்திக்கிட்டீங்க. நீங்கள் ஆல்டர்னேட் ரூட்டு செலக்ட் பண்ணீங்க, தேடினீங்க, போனீங்க. இதை எங்களுக்கு எதிர்பார்த்தீங்க. நாங்கள் வழிதவறி போயிட்டோம், ஏதோ நாங்கள் ஏதோ கோட்டை விட்ட மாதிரி, நீங்கள் பெருசாக ஏதோ கொடி நட்டின மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க. ஆனால் நடந்தது அப்படியே உள்டா. நீங்கள் தான் கோட்டை விட்டீங்க. கொடி எங்களது தான் நட்டப்பட்டிருக்கு. சந்தேகம் கொண்டீர்கள். நாங்கள் போயிட்டுருக்கிற பாதை சரியான்னு நீங்கள் டவுட் பண்ணீங்க. அல்லாஹ்வின் கட்டளை வரும் வரை உங்களுடைய பேராசைகள் உங்களை ஏமாற்றிட்டணும். மவுத் வந்துருச்சு, ஏமாந்து போயிட்டீங்க. நீங்களாக தப்பாக கணக்கு போட்டு பேராசைப்பட்டீங்க. ஏமாற்று காரணம் உங்களை அல்லாஹ் விஷயத்தில் ஏமாற்றிவிட்டான். இந்த சைத்தானும் உங்கள் மீதி வேலையை அவன் செஞ்சிட்டான். ஸ்டார்டிங் நீங்கள் பண்ணீங்க, நீங்கள் ஒரு ஜான் வந்தீங்க, அவன் மூலம் ஓடி வந்துட்டான். அதே மேட்டர் தான். டைவர்ட் ஆனால் போதும், அவன் வாடா கண்ணு வாடா, எங்கடா நேர்வழியில் போகிற. குரானுடைய அறிவு இருக்கிற ஒருத்தனை வழி கெடுக்கிறது அவனுக்கு எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டு தெரியுமா?
குரானை பற்றி ஒருத்தனுக்கு நாலேஜே இல்லைங்க, அவனை வழி கெடுக்கிறது சைத்தானுக்கு ஒரு பெரிய சவாலே, அது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. குரானை தான் இதாயத்துன்னு தெரிஞ்ச ஒருத்தனை வழி கெடுக்கிறது அவனுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட்டு. அதுதான் அவனுடைய அசல் வெற்றி, வெற்றியிலே அதுதான் அவனுடைய அசல் வெற்றி. அப்போ அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறேன், இது வந்து இஸ்லாமுங்கிறது ஆதம் நபி காலத்திலிருந்து இன்னி வரைக்கும் அஸ்பாபுகளை கொண்டு இந்த உலகம் நிறுவப்பட்டது. அஸ்பாபுகளை கொண்டு தான் இந்த உலகம் முடியும். அதுக்கப்புறம் அல்லாஹ் வந்து அஸ்பாபுகளை நீக்கிடுவான். அதுக்கப்புறம் வந்து நம்முடைய உழைப்பு இருக்காது. மறுமையில் ஏதாவது உழைக்க முடியுமா? ஹவுலுல் கௌசரில் தண்ணி போய் மொன்ற முடியுமா? கண்ணு மாடி தண்ணி இருக்கும் எடுத்துட முடியுமா? அல்லாஹ் நரகத்திலேருந்து நம்ம ஓட முடியுமா? அல்லாஹ்வுடைய அரிசி அதான் விசாரணை அன்றைக்கி சூரியன் நிற்கும்போது அந்த வெப்பத்திலிருந்து நம்மளால் பாதுகாத்துக்க முடியுமா? இல்லை நிர்வாணமாக இருப்போமே அப்பயாவது கை இப்படி வச்சுக்க முடியுமா? அங்கெல்லாம் அஸ்பாபுகள் எதுவும் வேலை செய்யாது. ஆனால் இந்த உலகம் அஸ்பாபுகளை கொண்டு தான் இயங்கும். ஈசா நபி வந்தாலும் பசிச்சாதான் ஆகணும். அவர் வந்து பசித்தாலும் அரிசி வேகிறதுக்கு டைம் ஆகும். 1/2 மணி நேரம் கழித்து தான் ஈசா நபி கையில் அரிசி வச்சுருந்தா கூட சாப்பிட முடியும். மாயுதால தட்டு இறங்கின மாதிரிலாம் அல்லாஹ் வந்து அவங்க சௌரியத்துக்கெல்லாம் இறக்க மாட்டான். ரசூலுல்லாஹ்க்கு இறக்கலை, எந்த தட்டும் இறங்கலை வானத்திலிருந்து. அப்போ அல்லாஹ் குரானில் சொல்கிறான் பாருங்க, உங்களுக்கு முன்னே சென்று போனவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் உங்களுக்கு வராமலே சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணுகின்றீர்களா? என்னப்பா முன்னாடி போனவங்கெல்லாம் இழிச்சவாங்க, நீங்கள் வந்து ஷார்ட்கட் ஒன்று கண்டுபிடிச்சிட்டிங்களா? அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் வேறு சொர்க்கம், வேறு தீனு, வேறு கேரண்டி, வேறு உத்தரவாதம். உங்களுக்கு ஒரு குறுக்கு வழியா? அல்லாஹ் சொல்கிறான், வறுமை, நோய், கஷ்டங்கள், துன்பங்கள் அவர்களை பீடித்தன. அல்லாவின் உதவி எப்போது வரும் என்று அவர்களும் அவரோடு தூதரும் அவரோடு ஈமான் கொண்டவர்களும் கூறும் அளவுக்கு அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள். நிராசை அடைகிற அளவுக்கு அல்லான்னு ஒருத்தன் இருக்கத்தான் செய்கிறானா? ஹக்குக்காக வேலை செய்கிறோம், உதவியே வரமாட்டேங்குது. எங்கே போனாலும் நெகட்டிவிட்டியாகவே இருக்குது. வைக்கிறதான் சொல்கிறோம், பட்டதுலேயே படுது, தொட்டது எதுவுமே தொடங்க மாட்டேங்குது, இப்படியே இருக்குது. நிச்சயமாக அல்லாவின் உதவி சமீபத்திலே இருக்கிறது என்று நாம் ஆறுதல் கூறணும். இந்த ஸ்டேஜ் வராமல் நீங்கள் யாரும் சொர்க்கத்துக்கு போயிடவே முடியாது. இது குரான் சொல்லக்கூடிய வாக்கு. 2வது அத்தியாயம் 214வது வசனம். ஈசா நபி காலத்திலையும் குரான் இது தான். இந்த சிரமங்கள் நீங்கள் அடைஞ்சே தான் தீர்வீங்க. அது நீங்கள் வந்து ஜெருசலம் பிறந்திருந்தாலும் சரி, நீங்கள் வந்து மக்காவில் பிறந்திருந்தாலும் சரி, மதீனாவில் பிறந்திருந்தாலும் சரி, அமெரிக்காவில் பிறந்திருந்தாலும் சரி, அல்லாஹ் கடுமையாக சோதிக்காமல் விடவே மாட்டான். முஸ்லீம்களே, உங்கள் உடைமைகளிலும் உயிர்களிலும் நீங்கள் நிச்சயமாக சோதிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு முன் வேதம் அருளப்பட்டவர்களிடம் இருந்தும் இணை வைப்பவர்களிடம் இருந்தும் அதிகமான வேதனைகள் தரும் பல வார்த்தைகளை நிச்சயமாக நீங்கள் கேட்பீர்கள். இத்தகைய நிலைமைகளில் நீங்கள் பொறுமையும் இறையச்சமும் கொண்ட நடத்தையை வலுவாக கடைப்பிடித்தால் நிச்சயமாக அது ஊக்கமுடைய செயலாக இருக்கும். இது 386 வந்து அல்லாஹ் சொல்கிறான். அதாவது உயிரில் சோதிக்கப்படுவீங்க, பொருளாதாரத்தில் சோதிக்கப்படுவீங்க, திட்டுவான், எல்லாம் நடக்கும். கசப்பான அந்த லாங் டேர்ம் இருக்கும், அதை கடந்து அது போகணும். அந்த 60 வருஷம் அப்படிங்கிறது ஒரு 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 ஸ்டாண்டர்டான ஒரு ஏஜ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்துடைய ஆவரேஜ் வயசு. இந்த 60 வருஷம் அவ்வளோ ஈஸியாலாம் கடந்துட மாட்டேங்க, கஷ்டமாக தான் இருக்கும். அந்த கஷ்டமான ஸ்டேஜ்களை தாண்டித்தான் சொர்க்கம் இருக்குது. இந்த கஷ்டமான ஸ்டேஜுகளை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணாமலே நீங்கள் போயிடலாம் அப்படின்னு நீங்கள் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. குரான் ஒரு வழிமுறையை கற்றுக் கொடுக்குது. அந்த வழிமுறை சிராத்துல் முஸ்தகிம், நல்லோர்களுடைய பாதை, மூமின்கள் சென்ற பாதை. அந்த பாதைக்கு மாற்றமாக இன்னொரு பாதையை நாம் உருவாக்கிட்டு அதன் மூலமாக சொர்க்கத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்னு கற்பனை பண்ணால் அது கண்டிப்பாக நடக்காது. அல்லாஹ் இன்னும் சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா இது நமக்கு முதல்ல ஃபிட் ஆயிடணும். ஏன்னா இது ஒரு மைண்ட் செட். வந்து மஹதியை வெயிட் பண்ணுறவங்க யார்? மஹதியை பற்றி மஹதியை யார் வெயிட் பண்ணுறாங்க? ஈஸியாக சொர்க்கம் போகலான்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் மஹதியை வெயிட் பண்ணுறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு யாரை வெயிட் பண்ணிட்டு ஈஸியாக சொர்க்கம் போகலான்னு இருக்கணும். கிறிஸ்தவர்கள் என்ன கம்ஃபர்ட்டாக உட்காந்துட்டாங்க ஜாலியாக. ஏன் எல்லாம் அவங்க பண்ணுவார். அதான் அந்த போன தடவை கூட சொன்னல, சிங்கம் நம்ம நடந்து போகும்போது குறுக்க வந்துச்சுன்னா நாம் என்ன பண்ணணும்? நாம் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை சிங்கம் பண்ணணும். அது மாதிரி ஈசா நபி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வந்ததுக்கப்புறம் வெயிட் தான் பண்ணுவோம். அமைதியெல்லாம் அவர் பார்த்துக்குவார். எப்படி மஹதி அலைஹிஸ்ஸலாம் வர்ற வரைக்கும் என்ன பண்ணுவோம்? வெயிட் பண்ணுவோம். வந்ததுக்கப்புறம் அவர் வேலை பார்த்துக்குவார். அப்போ முன்னாடியும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, பின்னாடியும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல.
அல்லாஹ் அதான் சொல்கிறான் இங்கே, நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று மட்டும் கூறுவதனால் விட்டுவிடப்படுவார்கள், மேலும் அவர்கள் சோதனைக்குள்ளாக்கப்பட மாட்டார்கள் என்று மக்கள் எண்ணிக்கொண்டார்களா? என்னப்பா பயங்கரமாக கணக்கெலாம் போட்டு வச்சுருக்கீங்க, ஈமான் கொண்டுட்டீங்க. அல்லாஹ் வந்து அரசியலிலும் பொருளாதாரத்திலையும் இதுலேயும் எல்லாத்துக்கும் அல்லாஹ் தான் ரப்புங்கிறது சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் நிற்கணும். அது இருக்குது இன்னொரு ஆயத்து, யார் என்னுடைய ரப்பு அல்லாஹ் தான் என்று கூறி பின்னர் அதில் உறுதியாக இருந்தார்கள். உறுதியாக இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அல்லாஹ் சொல்கிறாங்க, நம்பிக்கை கொண்டோம்னு சொல்லிட்டீங்கன்னா நான் சோதிக்க மாட்டேன்னா சோதிப்பேன். நம்பிக்கை கொண்டீங்க அப்படின்னா சோதிப்பேன். அதாவது இலக்கும் மாறக்கூடாது, போகிற பாதையும் மாறக்கூடாது. நமக்கு ரெண்டுமே முக்கியம். தீமையை நன்மை கொண்டு தான் தடுக்கணும், தீமையை கொண்டு தடுக்கக்கூடாது. நமக்கு கோல்டன் ரூல் தான் இஸ்லாம் சொல்லித்தரது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிமுறைப்படி தான் நீங்கள் அதை அச்சீவ் பண்ணணும். புரியுதுங்களா? அரசு கஜானாவை நியாயமாக விநியோகம் பண்ணணும். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? அரசு கஜானாவை சூறையாடி அதை நியாயமாக விநியோகம் பண்ணலாமா? அதுவும் கிடையாது. அது முறையாக அடைந்து அரசு கஜானாவுக்கு நீங்கள் அதிகாரியாக நியமிக்கிற அளவுக்கு, எப்படி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துல விழுந்து அங்கேருந்து போய் ஜெயிலில் போய் அதுக்கப்புறம் ஒரு நீண்ட காலம் கடந்து பார்க்குறதுக்கு நமக்கு ஒரே பாட்டில் பெரிய பணக்காரனான மாதிரி யூசுஃப் ஒரே சூறாவில் நமக்கு அவர் சூப்பர் ஹிட் ஆன மாதிரி தெரியும். ஆனால் அது அதுக்குள்ளே அவருக்கு பல பிரச்சனைகள் அவர் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அவர் அல்லாஹ் அந்த இடத்துல உட்கார வைக்கணும். இந்த கருவூலங்களுடைய அந்த நிர்வாகத்தை என் கையில் கொடுங்க, நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொன்னார்ல, அந்த இடம் வர்றதுக்கு சாதாரணம் கிடையாது. எல்லாம் சொல்கிறான் அப்படின்னு விட்டுருவான்னு நினச்சிங்களா? உண்மையில் இவர்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் அனைவரையும் நாம் சோதித்திருக்கின்றோம். இதுக்கு முன்னாடி வந்தவங்களே ஈமான் கொண்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அவங்கள தொடர்ந்து சோதிப்பேன். எப்படி சோதிப்பேன்? பயங்கரமாக சோதனை வரும். அல்லாஹ் அவசியம் கண்டறிய வேண்டியது உள்ளது. இதில் யாரெல்லாம் உண்மையாளர்கள் யார் பொய்யர்கள் என்பதை இது அல்லாஹ் சொல்கிறேன் 29 அத்தியாயத்தில் 2, 3. இதில் என்ன சோதனை இருக்குது நீங்கள் நினச்சி பாருங்கள். இதில் சோதனை என்ன இருக்குன்னு நினச்சி பாருங்கள். இஸ்லாமும் மதம்னு சொல்லுங்கள், அது ரொம்ப ஈஸி. ஏன் இஷ்டம், நான் எந்திரிப்பேன், தொழுதுட்டு பள்ளிவாசல் போயிட்டு தொழுதுட்டு வெளியே நான் பாட்டு கடைக்கு போயிடுவேன். எங்கேயாவது இங்கே பிரச்சனை இருக்கா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து ரமலான் வரப்போகுது, நோன்பு வைப்பேன், தஹஜ்ஜுத் தொழுவேன், குர்ஆன் ஓதுவேன், இதெல்லாம் பண்ணுவேன், தர்மம் பண்ணுவேன், ஜக்காத்து கொடுப்பேன், முடிஞ்சிருச்சு. ஏதாவது பிரச்சனை இருக்கா? எதுவும் பெருசாக சங்கடம்லாம் வராது. அடுத்தது என்ன? ஹஜ்ஜு ஒன்றும் இல்லை, ட்ராவல்ஸில் புக் பண்ணுவேன், நேராக போவேன், ஹஜ்ஜு செய்வேன், நானும் சுற்றுவேன், மக்களும் சுற்றுவாங்க, சுற்றிட்டு வெளியே வந்துடுவேன், எல்லாம் பண்ணிட்டு வந்துடுவேன். அப்போ என்ன சோதனை அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தீனம் மேலோங்கிறதுக்கு நீங்கள் வேலை செய்யணும்னு வச்சிங்க. இது ஒரு ஆள் செய்கிற வேலை கிடையாது, இது கூட்டாக சேர்ந்து செய்கிற வேலை. எப்போவுமே பிரச்சனை எங்கே வரும்னா டீம் ஒர்க்கில் தான் வரும். டீம் ஒர்க்கில் தான் பிரச்சனை வரும். ஒரு டீமாக இருந்து உங்களால் வேலை செய்ய முடியாது. வேலை செய்வீங்க, வேலை செய்யும்போது பக்கத்தில் இருக்கிறவன் உங்களுக்கு பிடிக்காது, அவனுடைய செயல்பாடு உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு சமோசா பிடிக்கும், அவனுக்கு மெதுவோட பிடிக்கும். பயான் அன்றைக்கி சமோசா போடலாம்பிங்க, அவன் மெதுவோடம்மா என்ன பண்ணுவான்? இல்லை, அதுக்கப்புறம் பிரச்சனை வரும். மசூரா வைப்பாங்க, மெதுவடைக்கு ஓட்டு ஜாஸ்தி விழுவும், சமோசாவுக்கு கம்மியாக விழுவும். அதில் என்ன பண்ணுவாங்க? முதல்ல டீம் சேர்த்திட்டான், அதனால் சமோசா கொண்டாந்து நம்ம வாயில் திணிக்கிறான். அடுத்து பிரிவினை வரும். என்ன வரும்போதே அவன் மெதுவடையோடு வருவான், இவன் சமோசாக்காரன் தனியாக அப்படி பிரிஞ்சிருப்பான். பிரச்சனை வரும். பாத்ரூம் இந்த இடத்துல கட்டலாமா, இந்த இடத்துல தான் சரியாக இருக்குமா, தாவா சென்டருக்கு பாத்ரூம் இப்படி போடணும், இப்படி தான் கட்டணும், இந்த பக்கம் தான் வரணும், இதுதான் கரெக்டுமா. பிடிக்காது. அடுத்த தடவை 4 தடவை அவன் சொன்னது கேட்கலன்னா அவன் மூஞ்சல் முழிக்க பிடிக்காது. அதனால் அந்த ஏரியாவே பிடிக்காது. போச்சான அறிவிட்டு. இப்போ என்ன பிரச்சனை? வேலை யாருக்கு செய்கிற? அல்லாஹ்வுக்கு செய்கிற. ஏன் இடத்த விட்டு காலி பண்ண? யூனுஸே நான் உள்ள ஒன்றை விட நான் சும்மா யூனுஸ் நபி கொடுத்த வேலையே அவருடைய தாவா சென்டர் விட்டு வெளியே போனாலே ரிவிட் அடித்தான்ல. அவருக்கு என்ன பண்ணான்? மீனுடைய வயிற்றில் கொண்டு போய் போட்டு அல்லாஹ் அவரை கொண்டு போனான். இதுதான் கஷ்டம். எனக்கு இங்கே பிடிக்காதவங்க எத்தனை பேரும் உட்காந்துட்டு இருப்பாங்க. புரியுதா? எனக்கு பிடிக்கலங்கிறதுனாலலாம் நான் துரத்த முடியாது, அவங்களோட சிரித்து தான் ஆகணும். ரசூல்லா ஒருத்தர் வருவார், வந்தோடனே ரசூல்லா ரொம்ப சிரித்து பேசுவாங்க. சிரித்து பேசினதுக்கப்புறம் ரசூல்லா சொல்லுவாங்க, ஒன்றா நம்பர் திட்டு பையன், இவன்கிட்ட பார்த்துருந்துங்க. ஏன்னா நான் சிரித்து பேசுனதுனால நீங்கள் தப்பாக நினச்சிக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன் சிரித்து பேசினார்? அந்த திட்டு பையன்
ஏதாவது அவன்கிட்ட கட்டன் ரேட்டாக பேசுனேன்னா அவன் போய் பற்ற வச்சுட்டு வேறு ஏதாவது வேலையை பார்த்துட்டு போயிடுவான். இவன்ட்டெலாம் சகவாசம் வச்சிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இகாமத்து தீனுக்காக மதீனாவுடைய நயவஞ்சர்களோட சகவாசம் வச்சிக்க வேண்டிய தேவை வந்தது ரசூலுல்லாவுக்கு. இதுதான் கஷ்டம். கூட்டாக சேர்ந்து இயங்கணும் இந்த வேலை. புரியுதா? இப்போ நான் சொல்கிறது நீங்கள் பிடிக்கலனாலும் கேட்டாகணும். நீ யார பெரிய அப்பாட்டக்கார உட்காந்து நீ உட்காந்து மேலேருந்து ஆர்டர் போடுவியா? எங்களுக்கு ஆர்டர் பண்ணி கைட் பண்ணி இதுதான் பிரச்சனை வரும். சஹாபாக்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? இதுதான் பிரச்சனை வந்துச்சு. அலிரலியோட பாட்டு பற்றி போய் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த மாதிரி இவர் வந்து அலி வந்து இப்படி பண்ணார். இன்னொருத்தர் கரெக்டான நேரம்ப்பா, இப்போ தான் அலிக்கு போட்டு கொடுக்குறது சரியான. இன்னொரு 4 பேர் வராங்க. ரசூலுல்லாஹ் சரியான கோபம் வருது. கோபம் வந்துட்டு சொல்கிறாங்க, யார் அலி யாருக்கு நான் உற்ற தோழனோ அலி அவனுக்கும் உற்ற தோழன் அப்படின்னாங்க. அது மாதிரியான ஒரு இது ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ஒரு சிஸ்டமேட்டி, அதாவது எவ்வளோ பிடிக்காத பொண்டாட்டி கூட வாழ்கிற மாதிரி இந்த தாவால். புரியுதா? பிடிக்கவே பிடிக்காது, செயல்பாடுகள் பிடிக்காது, தொழுவ மாட்டான். நம்ம போய் தொழுகி கூப்பிட்டா நம்ம மேலே கோவப்படுவான். நம்ம நல்லதுக்கு தான் கூப்பிடுவோம். ஏப்பா இதெல்லாம் பண்ணுறோம், கரெக்டாக தொழுகி வாங்கப்பா, நேரத்துக்கு ஜமாத் தொழுதிங்கன்னா தான் நம்ம 4 பக்கம் போய் பிரச்சாரம் செய்கிறதுக்கு வெயிட் இருக்கும். இல்லைன்னா வருத்தலாமல் போயிடும் அப்படின்னு நம்ம பிரச்சாரம் பண்ணும்போது அவனுக்கு பிடிக்காது, வார்த்தை பிடிக்காது. உனக்கு என்ன, உனக்கு 6 மணிக்கு விட்டுறாங்க, நான் 10 மணிக்கு தான் வந்து படுக்கிறேம்மா. அதெல்லாம் செஞ்சு அதெல்லாம் சேர்ந்து ட்ராவல் பண்ணும். இது கஷ்டமான காலகட்டம். புரியுதா இல்லையா? அதனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ இடத்துல டயர்டாக உட்காந்துங்க. அப்பா என்ன கூட்டம்டா இது, எவ்வளோ வச்சு மாரடித்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். கடைசியாக ஒரு ஊருக்கு போய் காமிக்கும்போது நீயும் போய் எல்லாம் சண்டை போடுன்னு மூசா நபி சொல்லிட்டாங்க. முடியாது, இனிமேல் என்னால் முடியாது, இதோட முடிச்சு விட்டுரு அல்லான்னு. இதுக்கு மேலே இவங்களோட மாரடிக்கலாம் என்னால் முடியாது, முடிச்சு விட்டுரு, எனக்கு தீர்ப்பு எழுதிரு, எனக்கும் இவங்களுக்கு மத்தியில் நீ விதிச்சிரு அப்படின்ட்டாங்க. மௌத்தாய் வாங்கிட்டு போயிட்டாங்க மரணத்தை. இது மாதிரி நடக்கும். இதெல்லாம் தான் அல்லாஹ் சொல்கிறான். இது சோதிப்போங்கிறாங்க. இதுதான் அது சேர்ந்து இயங்குவது, ஒரு கொள்கையில் நிலைத்திருப்பது, அந்த பேட்டர்னை ஒரு மன்ஹஜில் நிலைத்திருப்பது. புரியுதா? இது வந்து பயங்கர கஷ்டம். அதனால் தொடர்ச்சி. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல உபத்திரம் வரும், வேறு சிலவங்க மூலமாக வரும். எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு உரண்டை இழுத்துட்டு வந்தானா அப்புறம் அது வந்து என் தலையில் விழுவும். அதுக்கு நம்ம பொறுப்பெடுத்துக்கிட்டு நம்ம பதில் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கணும். கேட்டால் இவன் தான் ஆரம்பித்து விட்டான், அதுக்கப்புறம் இவனுங்க ஃபினிஷிங் டச் இங்கே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதாவது ஒன்று கிளப்பி விடுவாங்க. என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இது கஷ்டம். அதுதான் அல்லாஹ் சொல்கிறாங்க, மனிதன் மிகவும் அவசரப்படக்கூடிய படைப்பாவான். வெகு சீக்கிரத்தில் நான் என்னுடைய சான்றுகளை உங்களுக்கு காண்பிக்கிறேன், எனவே நீங்கள் என்னிடம் அவசரப்படாது. எல்லாம் மனிதனுடைய அந்த இது என்ன அப்படின்னா, பேட்டர்னு என்ன அப்படின்னா, சீக்கிரமாக அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது சொர்க்கத்துக்கு சீக்கிரம் போயிடணும், கஷ்டம் வராமல் போயிடணும், உடனடியாக ஏதாவது பண்ணிடணும், அல்லது உடனடியாக ஏதோ ஒரு இதில் போயிடணும். ஏன் இது போயிட்டுருக்க ரொம்ப மெதுவாக போகுது இந்த வண்டிங்களாம், தட்டு தடுமாறி போகுது. இதை விட்டுட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக போகிற வண்டியில் ஏறிட்டோம்னா நான் அந்த வண்டி ஃபாஸ்ட்டாக போயிடும். இந்த அவசரப்படக்கூடாது. முதல்ல குர்ஆன் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணணும். அல்லாஹ் சொல்கிறான், எனவே நபியே இந்த நிராகரிப்பாளர்களின் பேச்சை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. இந்த குர்ஆனை கொண்டு அவர்களுடன் பெரும் ஜிஹாதில் கடுமையான போராட்டத்தில் ஈடுபடுங்கள்ங்கிற. பெரிய ஜிஹாது என்ன? ஜிஹாத் ஃபில் குர்ஆன் தான். குர்ஆனை கொண்டு ஜிஹாதில் ஈடுபடுங்க. அப்போனா என்ன அர்த்தம்? குர்ஆனை கற்றுக்கிட்டு அதை பிரச்சாரம் செய்வது. குர்ஆனை கற்றுக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? 1 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறோம், யாபுனைய கிளாஸு. கிட்டத்தட்ட அது உட்காந்து ஒரு நாள் போயிடுது. காலையில் உட்காந்தோம்னா போயிடுது. 3 நாள் தஃப்சீர் எடுத்து அதை பார்த்து இதை கம்பேர் பண்ணி அவ்வளோ டைம் கொடுக்க வேண்டியது இருக்குது. வேலையை செய்ய முடியாது. அது மாதிரி இது எழுதுகிறவங்களுக்கு, தஃப்சீர் எழுதுகிறவங்களுக்கு, அதை உட்கார்றவங்களுக்கு குர்ஆனை கற்றுக்கிறது சாதாரண விஷயமா? ஒவ்வொருத்தரும் அது சாதாரண விஷயம் கிடையாது, அது பெருசாக டைம் கொடுக்கணும். அதே மாதிரி குர்ஆன் வந்து குர்ஆனுடைய அந்த தாவா நீங்கள் செய்யணும் அப்படின்னா அப் டு டேட்டில் நீங்கள் குர்ஆனை வந்து வச்சுக்கிட்டே இருக்கணும். டெய்லி குர்ஆனுடைய டச்சை எடுத்துகிட்டே இருக்கணும். குர்ஆன் சம்மந்தப்பட்ட நாலேஜ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது கஷ்டம், அது பயங்கரமான கஷ்டம். இதெல்லாம் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்துச்சு. இந்த ரூட்டு வழியாக தான் ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துக்கு போனாங்க. நம்ம யாருக்கோ ஏதோ ஒரு மஹதி அலைஹிஸ்ஸலாமோ அல்லது ஏதோ ஒரு ஈசா அலைஹிஸ்ஸலாமோ வந்து அவருக்கு பையத்து செஞ்சுட்டு
பையத்து செஞ்சவங்கலாம் சொல்லுவோம், மஹதி இஸ்லாமுக்கு பையத் செய்கிற மொதல் பேட்ச் நரகத்துக்கு போகும் தான் ஹதீஸ் இருக்கு. என்ன ஃபஸ்ட்டு 1/3 கூட்டம் முதல்ல போர்லேருந்து புறமுதுகிட்டு வாங்கி ஆர்வ கோளாறில் போனவங்க எல்லாம் என்னடா மஹதி இஸ்லாம் வந்தால் ஜெயிப்பாங்கன்னாங்க. இந்த பிரிக்கிறாங்க, சுளீர்னு உழுதுன்னு. ரசூலா அந்த தாயிஃபுக்கு போவாங்கள்ல சண்டை போருக்கு போகும்போது நேராக ரசூலா போய் பார்ப்பாங்க. மேலே இந்த கோட்டைகளில் உயரமாக உட்காந்துட்டு இருப்பாங்க. கையில் வந்து இரும்பு வந்து அதெல்லாம் வந்து ஈஎம்எல்லாம் வந்து காய்ச்சி மெட்டல் வச்சுருப்பாங்க. போரிடலாம் அப்படின்ன உடனே ரசூலா சொல்லுவாங்க, சூழ்நிலை சரியில்லை, வேணாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் வாங்கன்னு. சஹாபாக்கள், நாங்கள் முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டோம், போய் வைங்க. வச்சோன்னு மேலே இருந்து சூடாக ஊற்றுறாங்க, கப்புன்ட்டு. ஐயோன்ட்டு உழுது ஓடுறாங்க. ஒன்று சாயந்தரம் ஆகுது. ஆன உடனே ரசூலா கேட்குறாங்க, என்னப்பா போஸ்ட்போன் பண்ணிடலாமா அப்படின்றான். பண்ணிடலாம். இது காலையிலே பண்ணியிருந்தா அந்த சூடு வாங்காமல் இருந்திருப்போம்ல. அப்போ ரசூலா கூட போனால் கூட சுடும். மேலே ஊற்றும்போது அது இப்ராஹிம் நபிக்கு நெருப்பு குளிர்ந்ததா. அது இப்ராஹிம் நபிக்கு உனக்கு இல்லை. அதுவும் இப்ராஹிம் நபிக்கு டெய்லியெலாம் கிடையாது. அல்லாஹ் சொல்லும்போது குதிச்சா குளிராக இருக்கும். அவங்க மற்ற நேரத்தில் போய் அவர் கை விட்டாலும் நெருப்பு வந்து கரிச்சு விட்டுரும். சரியா? இப்போ அது இங்கே ரசூல்லா கிட்ட வந்து கேட்குறாங்க, அதாவது நபிசுல்லாஸ்லமுடைய மனைவி ஆயிஷாவும் கேட்குறாங்க, நபிசுல்லாஸ்லாம் அவர்களிடம் உஹது போரின் காலகட்டத்தை விட கொடுமையான காலகட்டம் எதையேனும் தாங்கள் சந்தித்ததுண்டா அப்படிங்கிறாங்க. போரில் அந்த அடி வாங்கினீங்களே, ரத்தம் உளுந்து மயக்கம் அழுந்து மரணிச்சே விட்டாங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சூழ்நிலை இருந்துச்சு. இந்த கொடுமை தான் உங்கள் வாழ்க்கையில் பெருசா, இல்லை இதை விட ஏதாவது பெருசாக இருக்கா? அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, உன் சமுதாயத்தாரால் நிறைய துன்பங்களை சந்தித்து விட்டேன். அவர்களால் நான் சந்தித்த துன்பங்களிலேயே மிக கடுமையானது தாயிஃபுடைய நாளில் சந்தித்த துன்பமே ஆகும். தாயிஃபில் தாவா பண்ணுறதுக்கு ரசூல்லா போனாங்க பாருங்க. அந்த அந்த 180 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் மனசு இல்லை. போயிட்டு திரும்பி வந்தாங்க பாருங்க, ஒரு 200 கிலோமீட்டர். அதுதான் கஷ்டம்னாங்க. போனது வெறும் 2 பேர். இவங்க ஒன்று ஜயத் பின் ஹாரிசா இல்லை ஒன்று, இவங்க 2 பேர் தான் போனாங்க. அந்த நடந்து போகும்போது அதுதான் கஷ்டமாக இருந்துச்சான். அப்போ ஒரு தாவாவுக்கு வந்து போய் அங்கே போய் அசிங்கப்படுறது, அந்த இடத்துல வந்து அவங்க வந்து கேவலப்படுத்துறது. அவங்க எவ்வளோ கேவலப்படுத்தினா தெரியுமா ரசூல்லாவை? நீங்கள் நபியாக இருந்தால் எனக்கு தகுதி இல்லை உங்கள் முன்னாடி உட்கார்றதுக்கு, நீங்கள் நபி இல்லைன்னா என் முன்னாடி உட்கார்றது உங்களுக்கு தகுதி கிடையாது, முதல்ல வெளியே போங்கன்றோம். என்கிட்ட பேசுகிறதுக்கே நீங்கள் அதாவது சாதா மனிதனாக இருந்தால் என் முன்னாடி பேசுகிற அளவுக்கு நீங்கள் தகுதியே கிடையாதுங்கிறேன். அதுக்கப்புறம் ரசூல்லா போய் வெளியே போய் அழுதுகிட்டே துவா செய்கிறாங்க, எல்லாம் என்னுடைய ஆற்றல் குறைவை நீ வந்து தப்பாக எடுத்துக்காத, நீ உன்னுடைய பொருத்தம் இருந்துச்சுன்னா போதும் அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. இந்த கட்டத்தை தான் கஷ்டங்கிறாங்க. புகாரியில் 3231. அப்போ குரான் மூலம் அறப்போர் புரிவது மிக கடினம். தாயிஃப் மாதிரி நாம் போய் வந்து பிரச்சாரம் மேற்கொள்கிறது, ஒவ்வொரு மக்களாக சந்திக்கிறது, அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது, விட்டுட்டு போயிட்டாங்கன்னா மறுபடியும் அவங்கள கூப்பிட்றது, ஃபாலோ அப்பில் வச்சுருக்கிறது எவ்வளோ கஷ்டம். தாவாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆர்குமெண்ட்ஸ் வரும், அதுக்கு கவுண்டர் ஆர்குமெண்ட். இன்னும் சொல்லப்போனால் இதில் என்னென்னா போரிங் வேறு இருக்கும். இதில் எங்கேயும் என்டர்டெயின்மெண்ட்லாம் இருக்காது, போரிங்காக இருக்கும் இந்த வேலை. அது சேஞ்சு போன வேலை, அது வேலை தொடர்ச்சியாக ஈடுபட முடியாது. பண வேலைகளில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா, நல்ல வேலையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம மனசு வந்து ஒத்துக்காது. ஷைத்தான் வந்து நம்மளை அந்த நேரத்தில் பார்த்து வழி தவறி செஞ்சிருவோம். அப்போது இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுருக்கணும். நம்ம வந்து தீனுக்காக உழைக்க போகிறோம், அல்லாவுடைய தீனுக்காக நம்ம பிரச்சாரம் பண்ண போகிறோம், அல்லாவுடைய தாயாக போகிறோம். சொர்க்கத்துக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குறோம், அதற்கான ஆர்வம் அதற்காக நம்ம ஆதரவு வைக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம மைண்டில் இருக்கணும். குரான் வந்து நமக்கு வந்து கிறிஸ்டல் கிளியராக நம்மளை வந்து கைட் பண்ணுது. இதில் வந்து எந்த ஷார்ட்கட்ஸும் இல்லை. வழக்க வழிபாடு மூலமாகவும் ஷார்ட்கட்ஸ் இல்லை, ஜிஹாத் மூலமாகவும் ஷார்ட்கட்ஸ் இல்லை, வேறு எந்த ஷார்ட்கட்ஸும் கிடையவே கிடையாது. ஏன்னா குரானை நம்பினவங்களாம் இழிச்சவன் ஆயிரும். புரியுதா? இதை ஃபாலோ பண்ணவங்களாம், இதன்படி உழைத்தவர் இவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. மௌலானா மௌதூதி உட்காந்து எழுதி முதுகு வலியினால் தாங்க முடியலங்கிறாங்க. புக்கில் அவர் எழுதுறதுக்கு என்ன வந்துருக்குன்னா, பெருமைக்காகவா எழுதினார்? அவர் புக்கில் எழுதியிருக்கிறாருங்க.
என் மூட்டு எலும்புகள் வந்து என்னை வந்து தொந்தரவு பண்ணுது, என்ன முதுகுகள் வந்து அப்படியே எலும்புகள் உட்காந்து அப்படியே டிஸ்க் பல்ஜ் ஆயிருச்சு. இஷாவில் உட்காந்தாருன்னா தொழுவை முடிச்சுட்டு உட்காந்தாருன்னா ஃபஜ்ர் வரைக்கும் எழுதுவார். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தான் தூங்குறது தான் தூக்கம் அவருக்கு. ஒவ்வொருத்தரும் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அமீனா சனிஸ்லாம் 45 வருஷம் குரான் தப்சீர் எழுதியிருக்கார். ஒரு புக்கு எழுதுறதுக்கு 45 வருஷம் 43 வருஷம் டைம் எடுத்திருக்காங்க. சாதாரண வேலை கிடையாது இது. இங்கெல்லாம் அவ்வளோலாம் வந்து ஈஸியாகலாம் சொர்க்கத்துக்கெல்லாம் யாரும் போயிட முடியாது. ஏன்னா ஒரு தடவை நேர்வழிக்கு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அப்படியே இருப்போம்லாம் கேரண்டி கிடையாது. குரானில் மோசமான உதாரணங்கள் நிறைய இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான், மேலும் ஒரு மனிதனின் நிலையை நீர் இவர்களுக்கு எடுத்துரைப்பீராக. அவன் எத்தகையவன் என்றால், நாம் அவனுக்கு நம்முடைய வசனங்களின் அறிவை வழங்கியிருந்தும் அவன் அவற்றை பின்பற்றாமல் நழுவி ஓடினான். இறுதியில் ஷைத்தான் அவனை பின்தொடர்ந்தான். இவ்வாறாக அந்த மனிதன் வழிகட்டவர்களில் ஒருவனாக ஆகிவிட்டான். அல்லாஹ் அவனுக்கு வந்து புரிதல் கொடுத்துருந்தான், தெரிஞ்ச ஆள் தான், நல்ல கிளியர் கட்டாக இருந்த ஆள் தான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணியிருந்தான், அவனை வந்து அதை பின்பற்றலை. அதாவது அல்லாஹ் சொல்கிற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணல. அல்லாஹ் என்ன சொல்கிறான், தொழுகையின் மூலம் பொறுமையின் மூலம் உதவி தேடுங்கள்ங்கிறான், குரான் மூலம் பெரும் போரை தொடுங்கள்ங்கிறான். நபியை பார்த்துக்குங்க, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, மனசு தளர்ற மாதிரி இருந்துச்சுன்னா, சோர்வாக இருந்துச்சுன்னா, உங்கள் நபி கொஞ்சம் சீக்கிரம் அச்சீவ் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா இருக்க நம்ம நபி அவரை பார்த்துக்குங்க. 950 வருஷம் எவ்வளோ பாடுபட்டிருப்பார். அவ்வளோ பெரிய ஆயுள் எவ்வளோ பெரிய சாபமாக அமைஞ்சிருக்கும். அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்குலாம் 950 வருஷம் வாழ்வு கிடச்சா 50-60 வருஷம் வாழ்கிறதுக்கே நமக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்க எவ்வளோ பெரிய, அவங்க நினச்சா சீக்கிரம் உலகத்துலேருந்து விடை பெற்று போயிருக்கலாம். ஆனால் மனசு தளராமல் எவ்வளோ பெரிய தாவாவை வந்து அவங்க செஞ்சாங்க. ஒன்றா வந்து அவங்கள வந்து தாங்கலை. அவங்களுடைய சமுதாயம் தூற்றிக்கொண்டு இருந்த சமுதாயத்தின் மத்தியில் வாழ்ந்தாங்க. புரியுதா? அப்போ அந்த இடத்துல இதுக்கு பாருங்கள், இது என்றைக்கு நாம் குரானுடைய ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறத விடுறோமோ அந்த டைம் என்ன ஆயிரும் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஷைத்தான் நம்மளை அண்டர்டேக் எடுத்துக்கிட்டு ஆதம் நபிகிட்ட சொன்ன அதே கான்செப்ட் தான். சொர்க்கத்துக்கு போகணுமா, என்கிட்ட ஒரு ஷார்ட்கட் இருக்குது, ட்ரை பண்ணுறியா, இந்த மரத்தை சாப்பிடு. அதே தான். மலக்கா மாறணுமா, நிரந்தரமாக தங்கணுமா, மறுமையில் நிரந்தர வெற்றி, ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் கம், டிக்கெட் ஜனத்துல் ஃபிர்தோஸ் வாங்க உள்ளே வந்தீங்கன்னா அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சொல்லிடுவோம்மா, வாங்கஜி. அப்படி உட்காந்து அந்த டேபிளுக்கு கீழே அப்படி உட்காந்து பேசுவோம் அப்படிமா. இதெல்லாம் இதுதான் வந்து இதெல்லாம் சைத்தானுடைய பேட்டர்ன்ஸ். இது இப்படி வந்து அவங்க எப்படி இது பண்ணிடுவாங்க. அதனால தான் அல்லாஹ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த நன்மை ஏவுங்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அல்லாஹ் வந்து கூட்டாக சேர்ந்து செய்கிற வேலை. அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், சண்டை போட்டுக்காதீங்க, பிணங்கி கொள்ளாதீங்க, பலம் குன்றி விடுவீர்கள், ஒற்றுமையாக இருங்க, எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடிச்சிக்கிங்க, இல்லைன்னா வீக் ஆயிடுவீங்க. வீக் ஆனீங்கன்னா ஷைத்தான் வேட்டையாடிடுவான். இது நீங்கள் எவன் வீக் பண்ணானோ அவனும் காலி. நம்ம ஒரு தீனுக்காக ஒரு வேலை செய்கிறோம், மறுபடியும் வந்து அது தீனுக்கு அந்த பாதையில் போகிறவனை வந்து சோறுடைய வைக்கிறாங்க அப்படின்னா அப்போ அதுக்கான விலையை அவங்க சேர்த்து கொடுக்கணும். அப்போ எவ்வளோ கஷ்டம் இதெல்லாம். இந்த பாதையில் நிலச்சிருக்கு. அல்லாஹ்வுடைய பாதையில் சாகிறது ரொம்ப ஈஸி, அல்லாஹ்வுடைய பாதையில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போல்லாம் வந்து இந்த மாதிரியான சில ஆட்கள்லாம் வந்து கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, சாவடிக்கிறதில்ல இப்போல்லாம் வச்சுக்கிறாங்க. நீ செத்த பொசுக்குன்னு நீங்கள் அதான் எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் அதனால் நீங்கள் சாவதானே எதிர்பார்க்குறீங்க, அதனால் நாங்கள் அதை மட்டும் கொடுக்க மாட்டேன்றோம். அதனால் கொண்டு போய் வைக்கிறாங்க. 20 வருஷம் கழிச்சுலாம் ரிலீஸ் ஆகிறாங்களே, குவாண்டனம்லேருந்து அங்கேருந்து இங்கேருந்து பனிஷ்மெண்ட்ஸ்லாம் இப்போல்லாம் வந்து வேறு மாதிரி கொடுக்குறாங்க. அவங்களே உஷாராயிட்டாங்க, இவங்களை செத்தா இவன் வேலை முடிஞ்சதுன்னு கிளம்பிடுறான்டா. என்ன சொன்னால் கொல்லுவீங்க அப்படின்னு அவன் கேட்குறான். இப்படி பண்ணால் கொல்லுவான் அப்படின்னா உடனே போயிடுறான். அதுக்கு தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, மாற்று இது பண்ணுறாங்க. ஆனால் என்ன போதிக்கப்படுது, அதே சமயம் இஸ்லாத்துடைய அந்த எதிரிகள் என்ன சொல்கிறாங்க, இது மாதிரியான ஜிஹாதிய சிந்தனைகள் அதை வந்து பூஸ்ட் பண்ணி அது சம்மந்தப்பட்ட ஹதீஸ்களை எடுத்துகிட்டு வந்து குரான் ஆயத்து அந்த ஆயத்துக்களை எடுத்துகிட்டு வந்து சரியா. அப்போ அது இதனால் எப்போவுமே அதான் சொல்கிறோம், இந்த மாதிரியான இஸ்லாத்துடைய எதிரிகள் எப்போவுமே நமக்கு வந்து ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பான். பிளான் பி ட்ரை பண்ணுங்கள், இதை ட்ரை பண்ணுங்கள், அதை ட்ரை பண்ணுங்கள், வாங்க இதை பண்ணுங்கள் இது பண்ணுங்கள். நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும், நம்ம வந்து கான்ஷியஸாக இருக்கணும், நம்ம வந்து ஒரு இதாக இருக்கணும், ஒரு ஒரு ஆர்கானிக் மாதிரி நம்ம என்ன சொல்கிறது,
நம்ம வந்து ஒரு கட்டமைப்போட நம்ம வந்து ஒரு 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 நண்பர்களோட அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கணும். இது குர்ஆன் வந்து வலியுறுத்துது. அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், நபியே நீர் கூறும், நமக்கு யாதொரு நன்மையும் தீமையும் செய்ய இயலாத அல்லாஹ் அல்லாதவற்றையா நாம் அழைப்போம். அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டிய பின்னரும் நாம் வழி தவறி நாம் பின்புறமே திருப்பப்படுவோமா? அப்படி சென்று விட்டால் ஒருவனுக்கு நண்பர்கள் இருந்து அவனை அவர்கள் எங்களிடம் வந்துவிடு என நேர்வழி காட்டி அழைத்து கொண்டிருக்கும் போது ஷைத்தான் அவனை வழி தவறச் செய்தால் பூமியிலே தட்டழுந்து திரிகிறானே அவனைப் போன்று ஆகிவிடுவோம். இன்னும் கூறும், நிச்சயமாக அல்லாஹ் காட்டும் நேர்வழியே நேர்வழியாகும், அகிலங்களின் இறைவனுக்கே வழிபாடுமாறு நாங்கள் ஏவப்படுகின்றோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு நண்பர்கள் இருக்காங்க, அவங்க நேர்வழியில் போயிட்டுருக்காங்க, அதில் ஒருத்தன் சரிகிறான், அது வந்து டக்குன்னு அவங்கள யார் இழுத்துட்றாங்க, அந்த நண்பர்கள் இழுத்துட்றாங்க, டே நீ போகிற ரூட்டு சரியில்லை வா அப்படின்னு சொல்லி அவங்க பிடிச்சி இழுத்துட்றாங்க. இது ஒரு பேக்கப், இதை வச்சுக்கிங்க அல்லாஹ் சொல்கிறான். உமர்ல என்ன சொல்கிறாங்க, தனிச்சு இருக்காதீங்க ஷைத்தான் வேட்டையாடிடுவான். அதான் சொல்கிறாங்க, எப்போவுமே ஒரு ஜமாத்துக்குள்ளே பிணக்கு வரும், ஒரு குரூப்புக்குள்ளே பிணக்கு வரும். அது ஷைத்தான் வந்து அதை எப்படி அந்த பிணக்கை வந்து அதிகப்படுத்துறது, அதில் எப்படி பெட்ரோலை ஊற்றுறது, அதில் எப்படி இன்னும் ஃபியூல் வந்து இன்னும் வந்து கொடுக்குறதா, நெருப்பை எப்படி அதை விசிறி விடுறது, எல்லா வேலையும் பண்ணுவோம். பண்ணி விட்டுட்டு கடைசியாக நம்மளை டைவெர்ட் பண்ணி விட்டு போயிடுவோம். நம்ம வண்டி எங்கே எடுத்தோமோ அந்த ரூட்லேருந்து எப்படி திரும்பணும்னு நமக்கு சுதாரிக்கிறதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போயிடும். அதுக்குள்ளே மரணமே கூட வந்துடும். இதெல்லாம் மோசமானது. எப்போவுமே இதெல்லாம் தான் சொல்கிறப்ப, இப்போ இவங்களுடைய பிரச்சாரம் எடுத்தோம்னா, இப்போ இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையாக நம்ம ஒரு உறுதியாக ஒரு பாதையில் இருக்கிறதுக்காக சொல்கிறேன், புரியுதுங்களா? எதுவாக இருக்கட்டும். ஏன்னா இன்றைக்கெல்லாம் வந்து உலகம் போகிற போக்கு வந்து ரொம்ப வேகமாக வந்து அதனுடைய அழிவை நோக்கி போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து மீடியாவில் இருக்கக்கூடிய அந்த நார்மல் மீடியாவில் இருக்கிற ஆட்கள் தேர்ட் வேர்ல்டு வாரை பற்றி அசால்ட்டாக பேசுகிறாங்க. அந்தளவுக்கு இன்றைக்கி சூழ்நிலையில் இருக்குது. அதுவும் நம்ம ட்ரம்ப் சர்க்கார் வந்ததுலேருந்து தலைவர் அவர் ரைட்டில் ஒரு இண்டிகேட்டர் போடுறாரு, லெஃப்டில் திரும்புகிறாரு. அவர் எடுக்கிற டைரெக்ஷன் வந்து ஒரு இதுவே கிடையாது. சீக்கிரமாக பெரிய பெரிய ஏதாவது சம்பவங்கள் நடந்துருமோ அப்படிங்கிற நிலவுக்கு தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உலகம் வந்து இந்த மாதமே அந்த திக்குன்னு தான் இருக்குது. எல்லாம் அந்த ஈரான் வந்து அவன் அட்டாக் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போதே கப்பல் கிளப்பி விட்டுருச்சு. கப்பல்லாம் போயிட்டு தான் இருக்குது. இவன் வந்து அப்போல்லாம் அட்டாக் பண்ணுற ஐடியா இல்லைன்னா அப்புறம் ஏன்டா கப்பல்லாம் போகுது அப்படின்னா அட்டாக் பண்ணுற ஐடியா இருக்குது. இப்போ சொல்லிவிட்டு அட்டாக் பண்ணுவான். இப்போ இன்றைக்கி வந்து ஏர் ஸ்பேஸ்லாம் மூடி வச்சுருக்கிறாங்க ஈரானில். இப்போ இன்றைக்கி அப்டேட்டு, ஏர் ஸ்பேஸ் ஈரானில் மூடி, சவுதியில் கூட மூடி இருக்காங்கங்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு தெரில. நீ அதான் சொல்கிறேன்ல, எப்படினாலும் எடுக்கும். இது இன்னும் சூடு பிடிக்கும்போது இந்த வியாபாரிகள் இன்னும் களத்தில் நிறைய பேர் வருவாங்க. பார்த்தீங்களா, நாங்கள் உலகத்தில் இப்படிலாம் நடக்குது, உடனே நீங்கள் மறுமை வந்துடும், உடனே நீங்கள் வந்து இது பண்ணுங்கள், நீங்கள் உடனே வந்து கான்ஸ்டான்டினோப்பிளில் இவர் வந்தார்னா அவர் வர்றது முன்னாடி நீங்கள் போய் சேரை போட்டு உட்காரு. எங்கே குரானில் எங்கே இருக்குது? அதனால தான் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் போய் நீங்கள் மீட் பண்ணுங்கள், குரானில் எங்கேயாவது இருக்கா? சொல்லப்படவே இல்லை. ஈசா நபி வருவாங்கன்னு குரானில் வலியுறுத்தி எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கா, அவ்வளோதான். ஏன் வெயிட்டு கொடுக்கணும்னு அல்லாஹ்வுக்கு தெரியாதா? எதுக்கு வெயிட்டு கொடுக்கணும், எதுக்கு வெயிட் தரக்கூடாதுன்ட்டு? மஹதி அலைஹிஸ்ஸலாம் பற்றி குரானில் எங்கேயாவது அல்லாஹ் நேரடியாக சொல்லியிருக்கணும். இருக்குதுன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். மறைமுகமாக இருக்குது. நேரடியாக எங்கேயாவது இருக்கா? இல்லை. அப்போ குரான் தான் நமக்கு வந்து அஸ்திவாரம். எப்போவுமே நம்ம வந்து குரானுடன் இணைந்திருக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் வாஷிங் யார் வந்தாலும் நம்ம வந்து அதை வந்து கவுண்டர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். அதனால் நம்முடைய நாலேஜ் பொறுத்த வரைக்கும் குரானில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரொம்ப வந்து அது வந்து நாம் உழைக்கணும். இது நிறைய வேலை செய்யணும் குரானில் நாலேஜ் ஸ்ட்ராங் ஆகணும். இப்போ அதில் குரான் தான் நமக்கு அஸ்திவாரம். இதில் உதாரணத்துக்கு அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், ஒவ்வொரு வகுப்பாருக்கும் அவர்களிலிருந்தே அவர்களிடம் வந்த நபியை சாட்சியாக நாம் அழைக்கின்ற நாளில் உமக்கு முன் இருக்கும் இவர்களுக்கு சாட்சியாக கொண்டு வருவோம். ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக விவரிக்கக்கூடிய இவ்வேதத்தை நாம் தான் மீது இறக்கி இருக்கின்றோம். குரான் ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக்கிருச்சுங்குது. அதாவது இறுதி காலகட்டத்தில் எப்படி நடக்கணும், நார்மல் சுச்சுவேஷனில் எப்படி நடக்கணும், பேனிக் சுச்சுவேஷனில் எப்படி நடக்கணும், எல்லாமே குரானில் கைடன்ஸ் இருக்குது. இன்னும் கிட்டத்தட்ட சொல்ல போனால் 90% ஹிதாயத்து குரானில் முடிஞ்சிருச்சு. 90 to 95 கூட வச்சுக்கலாம். வெறும் 5% நீங்கள் வந்து ஹதீஸிலிருந்து தேவைப்படும். அதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது இதில் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், குரானில் ஒவ்வொன்றும்
நான் கிளியர் பண்ணியிருக்கேங்கிறான். எவ்ரி சப்ஜெக்ட் இதில் கவர் ஆகிருக்கு. இது எஸ்கட்டாலஜியாக இருக்கட்டும், நீங்கள் எந்த சப்ஜெக்டாக இருக்கட்டும், எல்லாமே இதில் கிளியர் ஆகிருக்கு. இதுடைய விளக்கம் தான் ஹதீஸில் நமக்கு கிடைக்குமே தவிர குரான் சொல்லாத, குரான் கைட் பண்ணாத புது விஷயம் நீங்கள் ஹதீஸ்லேருந்து காட்டவே முடியாது. எல்லாமே குரான்லேயே கம்பல்சரி எல்லாமே முடிஞ்சிடும். இதில் ஒரு ஹதீஸ் வரும் பாருங்க, புகாரியில் 6565வது ஹதீஸு. இதில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மறுமை நாளில் இந்த நரகவாசிகள்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பிரார்த்தனை செய்வாங்க சஜ்ஜால ரசூலா அல்லாட்ட விழுந்து, இறைவா எனக்கு வந்து பரிந்துரை செய்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுன்னு கேட்டுட்டு நான் அவனை புகழ்வேன், பிறகு நான் பரிந்துரை செய்வேன், அல்லாஹ் எனக்கு ஒரு வரம்பை நிர்ணயிப்பான், நான் அவர்களை நரக நெருப்பிலிருந்து வெளியேற்றி சொர்க்கத்தில் நுழைய செய்வேன். அப்போ அந்த வரம்பு என்னங்கிற ரசூலா சொல்லலை, ஒரு லிமிட் போடுவான், இந்த கூட்டத்தாரை நரகத்திலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். அப்போ அது துவா செய்வாங்க, அவர்களை நரக நெருப்பிலிருந்து வெளியேற்றி சொர்க்கத்தில் நிலை செய்வேன், பிறகு மீண்டும் முன்பு போலவே சஜ்தாவில் இழுவேன். இவ்வாறு 3வது 4வது முறையாக இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும். இறுதியில் குரான் தடுத்து விட்டவர்களை தவிர நெருப்பில் யாரும் மீதம் இருக்க மாட்டார். அப்போ குரான் யாரை தடுத்துருச்சோ அவங்க மட்டும் நரகத்தில் இருப்பாங்க, மீதி எல்லாம் சொர்க்கத்துக்கு வந்துடும். இப்போ இங்கே களிமா சொன்னாலாம் இல்லை பாருங்கள், ஃபில்டர் ஆயிடுச்சு. அப்போ குரான் யாரெல்லாம் தடுக்குதோ அது பெரிய பட்டியல். எவ்வளோ பெரிய பட்டியல் குரான் தடுத்தது, அது குரானில் தான் பார்க்கணும் நீங்கள். குரான் யாரெல்லாம் தடுத்துருக்குன்ட்டு நிறைய பேரை தடுத்துருக்கு. குரானை புறம்பீசி குறை கூறுபவன், அல்லாஹ் தொழுகாதவன், சக்கர் என்னும் நரகத்தில் ஏன் வந்தீங்க, தொழுவில் அதனால் வந்தோம். குரான் எவ்வளோ லிஸ்ட்டு போடுது, பெற்றோருக்கு நோவினை பண்ணுறது, பெரும்பாவங்கள் செய்வது, லிஸ்ட் எடுத்திங்கன்னா அதான் கடமைகளை புறக்கணிப்பது, ஷஹாதத் அலன் நாஸ் இந்த வேலையை புறக்கணிப்பது, ஜமாத்தை பிரிப்பது, ஒற்றுமையை குலைப்பது, இதெல்லாமே குரான் தடை செஞ்ச விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது. அப்போ புகார்லேயே ஹதீஸ்லேயும் என்ன இருக்குது, குரான் தான் க்ரைட்டேரியா, புரியுதா? சொர்க்கம் நரகத்துக்கு எங்கேயுமே அளவுகோல் இதுதான். அப்போ குரான் தான் முழுமையான வழிகாட்டி. இப்போ இந்த ஹதீஸ்கள்லாம் தொகுக்கப்படுறது 200 வருஷம் 300 வருஷம் கழிச்சு. அப்போ அது வரைக்கும் இருந்தவங்களாம் என்னத்தை ஃபாலோ பண்ணிருந்தாங்க? இது குரான் மட்டும் போதுன்னு நான் சொல்லலை, புரியுதா? இது வந்து பாதியில் அப்படியே எடுத்து போனேன். ஹதீஸை நம்ம எவ்வளோ காமிச்சிருக்கோம். பலவீனமான ஹதீஸ் கூட குரானுக்கு ஒத்ததாக இருந்துச்சுன்னா அதை கூட நான் ஆதாரமாக காமிச்சிருக்கோம். என்ன ஹதீஸை வந்து மறுக்கிறேன் அப்படின்னு நினச்சிடுறேன், சையான ஹதீஸை மறுக்கிறேன்னு. இப்போ இதே ஹதீஸ் தானே குரான் தடுத்தவர்களை வந்து தவிர மற்றவங்களாம் நரகத்துக்கு போவாங்க அப்படிங்கிறது. அப்போ முடிஞ்சுக்கணும், குரான் தான் முழுமையான வழிகாட்டுது. இதே தான் உமர்லேயும் வந்து இது எடுத்துங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மரண நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, வாருங்கள் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை எழுதி தருகிறேன், நான் என்கிட்ட ஒரு இது கொண்டு வாங்க, நான் எழுதி தரேன், அதன் பிறகு நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று கூறினார்கள். ரசூல்லா எவ்வளோ பெரிய வார்த்தை ரசூல்லா யூஸ் பண்ணுறேன், எனக்கு அப்புறம் நீங்கள் வழி தவறவே மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு உபதேசத்தை நான் உங்களுக்கு எழுதி தரேன்னா போட்டு எல்லாரும் வந்து காதை சொல்லி நீங்கள் சொல்லுங்கள், எல்லாம் நாங்கள் மனநமாவது பண்ணிக்கிறோம், எழுதுறதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்காவது உட்காந்துருப்பாங்க. அப்போ உமர்லிங்க என்ன சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக நோய்வாய்ப்பட்டுள்ளாங்க, உடம்பு ரொம்ப முடியாமல் இருக்காங்க, குரான் உங்களிடம் இருக்கிறது, ஆகவே அல்லாஹ்வின் புத்தகம் எங்களுக்கு போதுமானது என்று கூறினார்கள். இதை ரசூலா அமைதியாக விடுறாங்க. அதுக்கப்புறம் 2-3 நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்காங்க. இந்த வார்த்தையை கேட்டு ரசூலா அங்கீகாரம் கொடுக்குறேன், ஓகே குரான் போதும். அப்போ எதுவுமே இங்கே வந்து சீக்ரெட்டு கிடையாது. அதுவும் இவனுடைய அஸ்திவாரம், இந்த ஷக்கீல் பின் ஹனீஃபுங்கிற இந்த பொய்யன், இவனுடைய அஸ்திவாரம் இப்னு மாஜால இருக்கக்கூடிய ஒரே ஒரு பலவீனமான ஹதீஸை வச்சு அவன் மொத்த பில்டிங் கட்டுறான். அதில் தான் மஹதியும் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் ஒன்று அப்படின்னு அந்த ஒரு பலவீனமான ஹதீஸ் வருது. என்ன அதுவும் வந்து வேறு மீனிங்னு வச்சுங்க, அது தாவீலும் அதுக்கு வேறு மாதிரி கொடுக்கலாம், அது வேறு விஷயம். இதை வச்சு ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சரை அவன் வந்து காலி பண்ணி அவன் வந்து டோட்டலாக இது கொண்டு போகிறான். அப்போ இதை வச்சு நம்ம வந்து பேட்டர்னே மாற்ற முடியுமா? அப்போ இதே வந்து இதாச்சா? இப்போ குரானோட இம்பார்ட்டன்ஸ் நான் புரிஞ்சுக்கணும், சொல்கிறத புரியுதா இல்லையா? எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஹதீஸுன்னு காமிச்சு ஒருத்தன் பிரச்சாரம் பண்ணாலே அவனை கொண்டு போய் ஹோல்டில் உட்கார வைங்க. ஹதீஸை வச்செல்லாம் ஒரு டோட்டல் தாவாவெல்லாம் கட்டமைக்கலாம் முடியாது, கூடாது.
ஹதீஸ் வந்து பேரல். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் முதல்ல குரான் கொண்டு வந்திருப்பேன். உலகம் முழுக்க இஸ்லாம் பரவுன்னு அது குரான் ஆயத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு பேரலாக ஹதீஸு. குரான் மட்டும் சொர்க்கத்துக்கு கூட்டு போகும், குரான் தான் ஃபாலோ பண்ணணுன்னா அதுக்கு பேரலாக ஹதீஸு. குரான் இதை வச்சு தான் நான் எல்லாமே ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இருக்கேன். மஹதி அலைஹிஸ்ஸலாம் சப்ஜெக்ட் கூட நான் குரான்லேருந்து நான் வந்து ப்ரூவ் பண்ண முடியும். நான் அதையும் வந்து காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? அப்போ இங்கே விஷயம் என்ன அப்படின்னா, அப்போ இந்த இடத்துல ரசூல்லா வந்து அதையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆயிஷாட்ட சில தாபீன்கள் வந்து வராங்க, வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குணநலங்கள் பற்றி கூறுங்கள் என்று நான் கேட்டேன். அதற்கு அவர்கள் யார் ஆயிஷாலும் கேட்குறாங்க, இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க, வெரி குட்டு, நல்ல ஆர்வம் இருக்குது அப்படி எல்லாம் சொல்லிவிட்டு, நீங்கள் குரானை ஓதவில்லையா அப்படி. ரசூல்லா எப்படி ஆள்தாங்கன்னு கேட்குறீங்களே, குரானை படிக்கல ஏப்பா, ஒரு குரான் கொடுக்கலையா, ஒரு காப்பி கொடுத்துருந்தீங்கன்னா இருக்குமே அப்படிங்கிறேன். அப்போ அவர் சொல்கிறார், நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குணநலன்கள் குரானாகவே இருந்தன என்று கூறினார். ரசூல்லா என்ன குணம் அப்படின்னா குரானை பார்த்துங்க. என்ன குணம்? அறிவினர்களை புறக்கணிப்பீரா குரான் சொல்லுது. உங்கள்கிட்ட ஒருத்தன் அபாண்டமாக பழி போடுறான், நீங்கள் ஜமாத்துடைய நிர்வாகி, நல்லா தெரியுது, அப்பட்டமாக உங்களை பிடிக்கலன்னு பழி போடுறான். உடனே தாம் தூம்னு குதிக்கொண்டி வேணும்னே பண்ணிட்டாங்க, எனக்கு எதிராக வேணும்னே இது பண்ணிட்டாங்க. குரான் என்ன சொல்லுது? அறிவினர்களை புறக்கணிங்கன்னு சொல்லுது. உமர்லியான்கிட்ட போய் இதே மாதிரி தான் ஒரு ஆள் வந்து நீதியாக ஆட்சி பண்ணுங்கன்றார். ரசூல்லாட்ட ஒருத்தர் வந்துட்டு நீதியாக விநியோகம் பண்ணுங்கன்றார். ரசூல்லா அப்போ வந்து என்ன பண்ணாங்க? சும்மா இருந்தாங்க. பேசுகிறவன் 1000 பேர் பேசிட்டு தான் இருப்பான். அவனுக்கெல்லாம் நம்ம ரியாக்ட்லாம் பண்ணக்கூடாது. இந்த சென்ஸ் இருக்கணும். இதுதான் குரானுடைய குணம். இது குரான் படிச்சிருந்தா ரசூல்லா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நீங்களாக இமேஜின் பண்ணிக்கணும். இப்போ இங்கே விஷயம் என்னென்னா, கேட்டார் ஒருத்தர் கேள்வி, ரசூல்லாவுடைய குணநலம் என்னன்ட்டு. அதுக்கு இவங்க விளக்கமும் பெருசாலாம் சொல்ல, குரான் படிக்கலையா, குரானாக இருந்துச்சுங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் ரிப்ளை கொடுக்குறார் அந்த தாபீன், இதற்கு மேல் நான் எதுவும் கேட்காமல் எழுந்து விடலாமா, அல்லது சாகும் வரை வேறு யாரிடமும் எதையும் கேட்காமல் இருந்து விடலாமா என்று எண்ணினேன். கஷ்டப்பட்டு ரசூல்லாவுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியறதுக்கு வந்தால் குரான் படித்தது இல்லையா அப்படின்னு ஒரே வார்த்தை கேட்டாங்களே, சாகிற வரைக்கும் இனி யார்கிட்டையும் போய் வாழ்க்கையில் நான் கேட்கவே கூடாது. ஏன்னா அப்போல்லாம் புகாரி இல்லை, இமாமு. புகாரி யார்? ஆயிஷா எனக்கு தெரியுமா புகாரி இமாம் யாருன்ட்டு? அதெல்லாம் புகாரி இமாம்லாம் படிக்க வேணாம்லாம் சொல்ல, அது ரீசனிங் பின்னாடி சொல்கிறேன். புகாரி என்ன பண்ணுறது, முஸ்லீம் என்ன பண்ணுறது, அது ஏன் அந்த புக் இருக்குது, தனி விஷயம். ஏன்னா தீனுங்கிறது சின்ன விஷயமா, வெறும் 4 இப்போ ஒரு 10 பேர் 20 பேர் 30 பேர் தீர்மானம் பண்ணுவீங்களா? இது 200 கோடி பேருக்கு சொந்தம். நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் இந்த 200 கோடி பேருக்கு என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும். உடனே நீங்கள் டக்குன்னுலாம் முடிவு எடுத்துட முடியாது. இந்த தீன் நீண்ட பாரம்பரியம் கொண்டது. இதில் வழிகேடும் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கு, சத்தியமும் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கு. இதில் வந்து இஹ்தின சிராத்தல் முஸ்தகீமும் இருக்குது. இதில் வந்து கைரில் மக்சூபி அலைஹிம் வழிமுறையும் இந்த உலகம் இந்த வரலாறு வந்து நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். இது வந்து இதிலேருந்து புரிஞ்சுக்கணும். நல்லா புரியுதா? அப்போது குரான் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்போ ஹதீஸ் என்ன? குரானுடைய செயல் வடிவம் தான் ரசூல்லா, வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது சொல் வடிவம், இது செயல் வடிவம். இது வந்து தியரி, இது ப்ராக்டிக்கல், அவ்வளோதான் ரசூல்லா. அப்போ இங்கே என்ன விஷயம்? அப்போ ரசூலாவுடைய வாழ்க்கை பார்க்கும்போது குரானோட மெர்ஜம். ஹதீஸ்களை எப்படி எடுக்கணும், அதை வந்து அது எதுக்காக வந்து இருக்குது, ஸோ அதை வந்து நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வந்து அதுலேருந்து படிப்பினைகள் எடுக்கணும், இந்த விஷயங்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அப்புறம் 2வது அமர்வில் கொண்டு வருவோம். கடைசியாக அதுக்கப்புறம் ஈசா நபி சம்மந்தப்பட்ட ஹதீஸ்கள் என்ன இருக்குது, ஆயத்துகள் என்ன இருக்குது, அதை எப்படி எந்தெந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும், அதில் நமக்கு என்ன படிப்பினைகள் இருக்குது, எந்த வழிகேட்டிலையும் நாம் போய் சிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நாம் கடைப்பிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்ன. அதே மாதிரி இந்த சாம்பிளுக்கு இந்த ஆட்கள் எப்படிப்பட்ட கிறுக்குத்தனமான ஆர்குமெண்ட்லாம் வச்சு இவங்க மக்களை வந்து ஏமாத்துறாங்க. இவ்வளோ மொக்க ஆர்குமெண்ட்லாம் வைக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏடா இவ்வளோ வீக்காக ஆர்குமெண்ட் வைக்கிறாங்களா, இவ்வளோ அவங்கள தான் சொல்லணும். நம்ம தப்பான ஆட்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள பிரச்சாரம் பண்ண விட்டிங்கனாலே போதும். அவங்க அந்த உளறலில் வச்சே நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதனாலேயே அவன் என்ன பண்ணுறான், நேக்கா ஒரு ஸ்பீச்சு கூட ஏரில் இல்லை. யாருது? ஷக்கீல் பின் ஹனீஃப் 2 புக்கு எழுதியிருக்கான் ஹதீஸை பற்றி.
ஒரு புக்கு பிரிண்டிங் இருக்குது, அது கூட வந்து யாரோ ஸ்டூடெண்ட் தான் அப்லோட் பண்ணியிருக்கான் ஆர்கைவில். என்ன அஃபீஷியலாக அது கிடையாது. அஃபீஷியலாக அந்த புக்கு கூடிய அப்படின்னா இல்லைன்ட்டான். தமிழ்நாடுடைய அந்த பொறுப்பாளரே வந்து புக்கு இல்லைன்ட்டான். சரி, இன்னொரு புக்கு இருந்துச்சுல, அந்த புக்கு எங்கே அப்படின்னா இல்லை, அந்த புக்கு வந்து ரீப்ரிண்ட் பண்ணல. அந்த புக்கு அது வந்து ஸ்டூடெண்ட் கூட அப்லோட் இல்லை. அது தேடி தேடி அந்த புக்கு அழிச்சிருக்கான். ஏன் அழிச்சிருக்கான்? தான் மேட்ரு. என்ன மேட்ருன்னா அவ்வளோ வளருவாங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து மாட்டிக்குவாங்க. குரானில் மாட்டுவாங்க, ஹதீஸில் மாட்டுவாங்க. குரான் வந்து ஆயத்து வந்து காமிக்கவே மாட்டேங்கிறான், ஆனால் ஃபோனில் பேசும்போது சில ஆயத்துகள் சொல்கிறான். சரியா? அப்போ இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படின்னா நம்மளுடைய அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். குரானில் உங்கள் பேஸ் இருந்துச்சுன்னு வைங்க, யாருமே உங்களை வழிகெடுக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 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 ஜமாத்தை அனுப்புகிறாங்க. அந்த ஜமாத்து போகுது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? என்னால் நியமிக்கப்பட்ட அமீருக்கு யார் கட்டுப்பட்டாரோ அவர் எனக்கு கட்டுப்பட்டவர், எனக்கு கட்டுப்பட்டவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர். பையத்துக்கு பையத்து, பையத்துக்கு பையத்து, 3 பையத்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? இப்போ அமீர் சொல்கிறாரு, கடுப்பாயிட்டார் அமீர். நெருப்பு ஒரு விறகுலாம் கொண்டாந்து வச்சு நெருப்பு பற்ற வச்சு குதிங்கிறாரு. இப்போ உடனே அவங்க நினைக்கிறாங்க, இது வந்து அல்லாஹ் வந்து நெருப்பில் போடுறது வந்து பாவிகள் தானே, பாவிகளுக்கு தானே நெருப்பு, இது வந்து ஏதோ தப்பாக இருக்குது. இப்போ குரான்லேருந்து தானே அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. நெருப்புலேருந்து பயந்து, நெருப்பிலிருந்து வேதனையிலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமான்னு தான் குரான் கூப்பிடுது. அப்போ நெருப்பில் போய் இவர் உழுவு சொல்கிறாரு. அப்போது குரானுடைய ஆர்டருக்கு மாற்றமாக நம்மளுடைய அமீர் ஆர்டர் போடுறாரு, எறா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் போய்ட்டு ரசூலாட்ட போய் கேட்குறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் மட்டும் அந்த அமீருக்கு கட்டுப்பட்டு குதிச்சிருந்தீங்கன்னா மறுமை நாள் வரை நெருப்புலேயே இருந்திருப்பீங்கன்றாங்க. அப்போ ரசூலா என்ன சொல்லியிருப்பாங்க? அந்த அமீர் தான் அதுக்கு பொறுப்பு, நீங்கள் பொறுப்பாக மாட்டீங்கன்னெலாம் சொல்லலை. அந்த குருட்டு அமீரை நீங்கள் ஏன் குருட்டுத்தனமாக ஃபாலோ பண்ணீங்க? நீங்களும் காலியும் உன் அமீரும் காலிங்கிறேன். சொல்லி அனுப்புனது யார்? ரசூலா அனுப்புன அமீர் தான். நீங்கள் அப்படிப்பட்ட ஆளை அமீராக போட்டீங்கன்னு ரசூலா பார்த்து கேட்க முடியாது. புரியுதா? அப்போது எப்போவுமே காஷியஸாக இருக்கணும், அலர்ட்டில் இருக்கணும். யாரும் வந்து குரானுக்கு மாற்றமாக யார் பேசினாலும் டக்குன்னு நம்ம உணரக்கூடிய அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கணும். அந்த தெளிவு அல்லாஹ் வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.